அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச மகளிர் தினம். சர்வதேச மகளிர் தின வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். வசந்தம் இன்று சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுகின்றது. 1919ஆம் ஆண்டிலே இருந்து இன்று வரை அந்த சர்வதேச மகளிர் தினம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வசந்தம் சர்வதேச மகளிர் தின கொண்டாட்டங்களில் தொடர்ச்சியாக பங்கெடுத்து வருகின்றது. ஊர்வலத்தில் கனடாவுக்கு தமிழர்கள் வந்த காலம் முதல் நாங்களும் பெண்கள் ஊர்வலத்தில் பங்கு பெற்றிக் கொண்டுதான் வருகின்றோம். ஆனால் அந்த பங்களிப்பு போதாது என்பது மிகுந்த கவலைக்குரிய ஒரு விடயம்தான். ஒவ்வொரு வருடமும் சர்வதேச மகளிர் தினத்தை ஒவ்வொரு கருத்தை அடிப்படையாக வைத்து கொண்டாடுவார்கள். இந்த வருடம் சர்வதேச மகளிர் தினம் பிரேக் த பயஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது ஒரு பக்கச்சார்பாக இருப்பதை உடைத்து எறிவோம் என்பதுதான். அந்த என்னென்ன பக்கச்சார்பு, பல விடயங்களிலே பக்கச்சார்பு இருக்குது. நாங்கள் பெண்கள் என்ற அடிப்படையிலே பாலின சமத்துவத்தை நாங்கள் பேண போராடுவோம் தொடர்ச்சியாக. இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கிற சமத்துவம், நாங்கள் பெறும் சமத்துவம், நாளைக்கு அது இல்லாமல் போகாமல் பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. நாளாந்தான் நாங்கள் பார்க்கின்றோம், பெண்கள் எங்கோ ஒரு மூலையில் கொலை செய்யப்படுகின்றனர். எங்கோ ஒரு மூலையில் அவர்கள் பாலியல் துன்பத்துக்கு, வன்முறைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். இது தொடர்கதையாகத்தான் நடக்கின்றது. நாங்கள் இலங்கையில் கூட 2 வித்தியாக்களை இழந்தோம். அவர்கள் எத்தகைய கொடுமைக்கு உள்ளாகி அந்த 2 பெண்களும் இறந்தார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துவோம். பல்வேறுபட்ட சமூகங்களிலும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துதான் இருக்கின்றது. இன்று நாங்கள் பூர்வீக குடியை சேர்ந்த ஒரு சகோதரி கெலி ஜான்சன் அவரை இங்கு அழைத்திருக்கின்றோம். அவர்கள் பட்ட துன்பங்கள், அதாவது நாங்கள் பார்க்கிறோம், எந்த நாட்டுக்கு நாங்கள் ஓடி வந்தோம், குடி எங்களுக்கு இருந்த நாட்டிலே எங்களுக்கு தொல்லை, நாங்கள் இங்கு கொஞ்சமாவது எங்களுடைய மனம் ஆறி ஒரு சந்தோஷமாக, கஷ்டங்கள் இல்லாமல், தீமைகள் இல்லாமல், பயம் இல்லாமல் வாழுவோம் என்ற நோக்கத்தோடு தான் இங்கு வந்தோம். ஆனால் இங்கும் எங்களுடைய பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய பெண்கள் தொடர்ச்சியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகி வருகின்றார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. அதே நேரத்தில் இதற்கு எதிராக போராடி பல பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை சூடியுள்ளார்கள். அந்த வெற்றி நடை போடும் பெண்கள் இன்று நாங்கள் சிலரை இங்கு அழைத்திருக்கின்றோம். அவர்கள் அந்த வெற்றியை கொண்டாட வந்திருக்கின்றார்கள். பலரும் பெண்கள் சாதாரணமாக ஒரு ஆசிரியையாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு டே கேர் வேலையாளா இருக்கணும், எல்லாரும் நர்ஸ் ஆயிருக்கணும், எல்லாருக்கும் ஒரு டாக்டர் ஆயிருக்கணும், எல்லாரும் அக்கௌண்டன்ட் ஆயிருக்கணும், எல்லாருக்கும் அவைகள் ஏதோ வழியில சாதாரணமான வேலை செய்யக்கூடியார்கள், அதாவது வீட்டு பொறுப்பையும் பார்த்து ஒரு மென்மையான வேலையை செய்யக்கூடிய பெண்களாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பலரிடமும் இருந்து வந்திருக்கின்றது, இன்னும் இருக்கின்றது. அப்ப இதனாலேயே சில பெண்கள் வேலைக்கு போவதில்லை, வேலையை தங்களுக்கு ஏற்ற வகையிலே மாற்றிக் கொள்வதில்லை. என்ன மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், இந்த வேலையை நான் செய்வதா? இது எனக்கு பெரிய சந்தோஷம். இங்க வையாட்டியில டிரைவரா கூட பெண்கள், எங்களுடைய பெண்கள் வேலை செய்கின்றார்கள், போலீஸில் சேர்ந்து வேலை செய்கின்றார்கள். ஆனால் மிக குறைவாகத்தான் இருக்கின்றார்கள். இவர்களுடைய தொகை நாங்கள் கூட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்று வந்திருக்கும் பெண்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய அபிலாசைகள் எல்லாம் வித்தியாசம். ஒரு பெண் வந்திருக்கிறா, அவ நவகீதா, அவட பேரே ஒரு கீதம் பாடிக்கொண்டே இருப்பா. அவ ரேடியோ
எல்லாத்துலயும் பங்கு பெற்றா. அவ வந்து எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்த ஒரு பிள்ளை. இந்தியாவிலே படித்து அதன் பின்னர் இங்கிலாந்திலே போய் எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து இங்கு வந்து அந்த வேலையை செய்து அதற்கு பின்னர் தனக்கு விரும்பிய வேலையை தான் செய்ய வேண்டும் என்று அவர் இந்த மீடியாவிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே அவர் மோட்கேஜ் படித்துக் கொண்டிருக்கிறார். தனக்கு அப்படியான வேலை செய்ய விருப்பம், பிள்ளைகளையும் வைத்து தன்னை வளர்த்துக் கொள்ள. அப்ப இன்றைக்கு ஒரு என்டர்பிரினரா, அதாவது ஒரு வியாபாரியாக, ஒரு வர்த்தகத்திலே முன்னோக்கி பாயும் ஒரு பெண்ணாக என்று காட்டுகின்றார். அப்ப அவர் இந்த பெண்கள் எல்லோரையும் இணைத்து இன்று உங்களுக்கு அவர் ஒரு உற்சாகமான கதையை உங்களுக்கு சொல்ல வருகின்றார். இந்த பெண்களை இணைத்து சொல்ல வருகின்றார். ஆகவே நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு பக்கம் சாராமல் சமத்துவமாக எல்லா விடயத்திலும், குடும்பத்திலும் சமத்துவம் வேண்டும், வீட்டில் சமத்துவம் வேண்டும், ஊரில் சமத்துவம் வேண்டும், சமூகத்தில் சமத்துவம் வேண்டும், உலகத்தில் சமத்துவம் வேண்டும். ஆனால் பாகுபாடுகள், அதாவது வேறுபாடுகள் உள்ள சமத்துவத்தை நாங்கள் தேடுகின்றோம். வேறுபாடுகள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இலங்கையர்கள், இவர்கள் பூர்வீக மக்கள், அவர்கள் கருப்பர்கள், இவர்கள் வெள்ளையர்கள், அவர்கள் சீனர்கள். ஆகவே வேறுபாடு உண்டு. அப்ப இந்த வேறுபாடுகள் உள்ள சமூகத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த வேறுபாடுகள் இருந்து அந்த வேறுபாடுகளுடன் நாங்கள் சமத்துவமாக எல்லாரும் ஒன்றாக வாழ வேண்டும். சமத்துவம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆணிவேர் என்பதை நாங்கள் கூறிக்கொண்டு, முதலாவதாக நான் இங்கு கெலி ஜான்சன் என்பவரை அழைக்க இருக்கின்றேன். ஹாய் கெலி. Hi, how's it going? வணக்கம். வணக்கம் இஸ் அவர் greetings. So அவர் வந்து ஒரு பூர்வீக பெண். அவர் 6 நேஷன் என்று சொல்ற அந்த ரிசர்வேஷன் என்று சொல்றது, அதாவது அவர்கள் இருக்கின்ற அவர்களுக்கென்று ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த இடங்கள், அந்த ரிசர்வேஷன்லே அவர் அதிலே இருந்து வந்த ஒரு பெண். அவர் சாதாரணமான மக்களுடன் இன்று வேலை செய்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 10 வருடங்களாக அவர் வந்து ஆண் பெண் எல்லாருடனுமே வேலை செய்திருக்கின்றார். பூர்வீக மக்களுடன் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு வருகிறார். அவர் வீட்டு வசதிகள், குழந்தைகளுடைய நலன், மற்றது மனித உரிமை போன்ற விடயங்களில் மிக அக்கறை உள்ளவர். அந்த விடயங்களிலே அவருக்கு மிகவும் பல பரிசுகள் கூட கிடைத்தன அவருடைய வேலை தொடர்பாக. இன்று நான் அவரை இங்கு அழைக்கின்றேன். We welcome you, Kelly, and we are honored, our community is honored to invite you to give a talk, to our community about what the Aborigines, indigenous women have gone through, indigenous families have gone through, the children have gone through, and so our people are here to support you and wish you all the best for the International Women's Day. We welcome you. Thank you. Thank you. I'm very honored to be here. Thank you. So we have Rajini to interpret you, but she will interpret you right after you finish your talk. Not the sentence by sentence. Yeah. No, gotcha. Did you want me to just jump into it or? Yeah. So I've been asked to speak on, as mentioned, the murdered, missing, and Indigenous women. I myself am Indigenous. I'll try to keep the topic short because we only have a small length of time to talk about the topic. But I have sent you resources as well for if you want to send any individuals want to look into further resources on the topic. So the issue, murder and missing Indigenous women, has been happening for quite some time. It's kind of hard to determine how many years, but it has been going on. A lot of it stems from the effects of residential schools. So if those of you that don't know what that is, basically the residential schools or boarding schools, as they called it,
a long time ago were meant to give the Indigenous individuals at that time a better education. But however, that was not the case. A lot of children were taken from their parents unwillingly. The parents were threatened if the kids didn't go to the school, the parents would be thrown in jail. The aim of that was to take the Indian out of the child. Um, so a lot of abuse went on there and trauma. And then on top of that, that gets passed down from generation to generation. So basically, if somebody's grandmother got any form of abuse in there, whether it was, verbally, mentally, emotionally, sexual abuse, that was passed down. So if that mother had a child, she didn't know how to properly love, show love, care for her child. So she's going to pass those toxic behaviors that she was taught down, including being ashamed of being Indigenous, which in turn causes trauma. And that fortunately leads to people turning to issues such as substance abuse, working like sex trafficking, working the streets, just anything to find a sense of belonging because they lost the culture that they once knew. So they don't have no sense. With Indigenous people, like most cultures, you want to know where you come from. And if you don't have that piece, you can go down the wrong roads. The topic with the murder mission Indigenous women, there was a report that was put out. I just can't remember the exact year, which I sent the resources. That was put on, and there's a link that I sent with the live recording of it from YouTube as well. There's also a website that I had sent to you as well. Basically is a report that they were looking at why are all the Indigenous women going missing? Why are they falling through the cracks? Why are they not being investigated? If somebody was non-Indigenous, that they would put out a poster missing, things would be, done to try to find these individuals. A lot of that wasn't being done. So this report came about because, like I said, they were finding out the majority of the Canadian women that were missing and murdered were indeed Indigenous. They looked at healthcare system, the court system, the policing. Why were these women being failed? A lot of it had to do with colonization. So basically, when the settlers came to Canada, they, to kind of distract, long story short, from trying to take over the lands that the Indigenous people were on, to, promise these women to the Indigenous men at the time to have a good life. So a lot of them were, again, this is all has to do with residential schools. It all ties in. A lot of them, Indigenous women were looked at that they were only good for basically serving the men and, being good for just sexual favors, to plainly put it. A lot of them were forced into marriages at no fault of their own. And then that continued from cycle to cycle. And we are where we are today. And what else? So basically, to this day still, Indigenous women, the numbers continue to rise, and they continue to rise constantly. They are looked at, if somebody goes missing and they're Indigenous, they're basically thrown to the side. So normally what happens if somebody that says non-Indigenous in the court systems and with policing, that's investigated. Whereas in most Indigenous women, because of the labels and colonization and the poverty, most of the time, most of these women that go missing, their deaths either go unsolved or the court case is never, pursued. Most of the time, the families themselves, they have to do the, send out search parties to look for their missing family members. And most of the time, the stuff that's put on media, they label the women
as, you know, oh, they were a drinker, or they partied, or they were, you know, they were sex workers. A lot of these labels get thrown out, and that's due to the form of colonization of the labels that were put on these women when the settlers came long, long time ago. Um, so the government at that point, they got together to do this report, and they individuals did their research. They talked to different reserves, family members of these individuals that went murdered and missing, uh, to figure out why. And basically, a lot of it resolved around they're a vulnerable population. So we're Indigenous people are one of the most racial and marginalized ethnic groups that are out there, and basically having trouble accessing services. You need to provide your Indigenous with a status card, or, you know, police, the typical labeling, constant labeling, judging. Oh, they had mental health. Um, they were in the wrong place at the wrong time. That gets thrown out there a lot too as well. Um, but at the end of the day, these individuals, they're people. So there is quite a bit on this subject. Like, I know we're strapped and we're short for time, but I said I sent resources just to kind of keep it simple. Um, so what my work has entailed, and other individuals I've worked with, is we're trying to women, Indigenous women, they have higher rates of working the street, being in the shelter, being on the street, having addiction issues, having their children taken away, and ending up in the child welfare system. A lot of this has to do with, again, colonization and labels. And what these women, they get into, because they're so vulnerable, they get to trusting other people. Um, that also includes, you know, they are targeted because they are Indigenous. Of, again, the labels that's put on them, of being, you know, the typical um, Indian, or she deserved what she had coming to her. So they're not looked at as individuals. So basically, this report was put out when this was brought forward, that laws were passed to free, like such as free supports were supported. So if these family members lost any individuals that, due to murdered and missing Indigenous women, there was like extra support for them in the court. If any of these women were targeted and they did survive and they faced trauma, um, they were looked at as having a disability because of all the trauma and around, you know, colonization, um, and Indigenous women, men and women, but particularly Indigenous women, they have a high rate of substance abuse as well, because of a lot of them turn to that to numb their pain. So that makes them vulnerable and targeted for drug dealers, traffickers. Um, they fall into that life because they have no sense of belonging. So they're looking to be loved and cared for. Because in our Indigenous culture, and like most cultures, if they've never had or were taught that by their mother, grandmother, and generations before them, behaviors. And then in turn, that leads them into wrong place, wrong time, as most people call it. They don't put themselves in this situation. A lot of it just has, they don't know how to deal with their trauma, their anger, their addiction, and the list goes on and on. But I would encourage you all to check out the videos I sent on residential school. There's also an ad now. So every year in May, there's what's called the Red Dress Project. So basically, any red dress you hang out. This was introduced by a Métis woman, and you'll see it around Toronto and wherever you go in Canada. It's to honor the murdered and missing Indigenous women, and the color red's supposed to represent, one of the things it represents is like the bloodshed. The other thing is, the belief is that spirits can see red, so it's put up, if it's a dress, if it's a shirt, any type of clothing that is the color red,
family members put that up, and even non-family members, communities, they can hang them on trees in their windows, those kind of things. Anything like that is done to honor these women, to show that they're not forgotten. Um, every year, this red dress event, which is honoring the murdered and missing Indigenous women, it grows rapidly every year throughout Canada, and that includes in the non-Indigenous communities as well. So I don't know if anyone has any questions at this point, or if you have questions later, you can feel free to send them, and I'll be glad to answer. The resources do give a lot of information. Some of them are lengthy, but I try to keep it as easy as possible. Um, but with the awareness that everyone in Canada knows about murdered and missing Indigenous women, um, it's been a huge breakthrough for a lot of the Indigenous communities. It gives the closure to know that one family's not alone, that they're going through it. It can be a tragic, like I'll share a personal story of my cousin. She's part of that equation of the murdered and missing Indigenous women. So what happened was she had her battles, her traumas from, and they wanted to say she died of a drug overdose. But it was never further investigated as to what happened. So she's now a statistic, and that's what happens with most women. And the trauma these families face for years trying to find answers in the numerous court cases that have been brought forward in the justice system. I mean, now there's some breakthrough, but most of the time, these perpetrators that commit these crimes toward these women, the Indigenous women, it goes unsolved. They either get away with it or they're never found. And again, it goes back to, well, she was at wrong place, wrong time, or she worked the streets, or she had mental health. But the bigger picture is there's no sense of belonging and guidance that these women had, because they had really, a lot of them come from smaller Native communities that don't have support. So they come to cities such as Toronto to gain support. So either for the mental health, addiction, or, education, anything to better themselves. And that's what's, pretty sad, because they're moving to bigger cities, and that makes them more vulnerable as well. They're moving to places like Toronto, where they don't know anyone, they don't know. So it puts them at risk of being that much more vulnerable and taken advantage of. And there's numerous stories. Women move here to Toronto and even other cities from smaller communities, and they might get into the wrong crowd, meet the wrong people, and they ended up, that's how some of them end up murdered or missing. I've had numerous clients through my years of doing the work that, I've had to report missing, and whether they were ever found or not, I will never know. So it's just continued to raise awareness. And I said, it can be a touchy subject, a heavy subject. So if you ever watch the videos or look up anything on the subject of murdered and missing Indigenous women, just let you know it can be a really heavy subject. But there's so much pain and trauma. And it's not just women, it's also young girls, such as youth. And, it's becoming a big problem. A lot of it's systemic racism as well. Again, the labels, because of Indigenous people, they didn't know how to deal with the trauma they sustained in residential schools, and they were taught, the culture was pretty much taken from them. Women were forced to sew and cook, and the men, they were forced to do the labor of, like, in the fields. There was no sense of, you can dress in your traditional regalia. If they practiced their culture, if they spoke their language, they were beaten, and some of them died. Some of them died trying to escape as well. And I said most of them, and it's trauma passed down because they've learned this. Their mother passes it down, they pass it down to their kids, and so forth and so forth. So women, a lot of Indigenous women do suffer mental health, trauma, addiction. Some have unfortunately committed suicide because the pain was too much.
Like I said, it can be a pretty heavy subject, but I would encourage you to check out too the videos that and any links that I sent. There's also various podcasts as well for those of you that listen to podcasts on murdered and missing Indigenous women. A lot of them are quite eye openers. I would just encourage to check out as much as you can on the subject because it's so broad. Um, but I find the videos and the podcasts are a little easier as far as understanding. Because you're hearing from Indigenous people themselves, you're not hearing it from a government point of view. And there's still the challenge of fighting the court system, and even including policing. Police don't have cultural sensitivity training when it comes to the Indigenous community. And there's been the community, we've been fighting for that for years so that they have the cultural sensitivity when they deal with, the Indigenous community, especially the women, that, don't throw labels on them. And even in jails, they when they're incarceration, they fall through the cracks. And then some of them end up constantly in incarceration too, because they just can't deal or they don't know how to properly get the help that they need to deal with this trauma. It's a very, like I said, complex thing, but there's a lot of, the numbers increase every year. The numbers that you might see on the news or read into, it's hard to determine all the time if those numbers are true. Most of the time, they're going to be higher than what's reported. Some of these reports that have gone unsolved, some of them are never reopened again. So the family of these Indigenous women, they don't get no closure. So they're left to suffer with, and again, the cycle of trauma may continue. So if an Indigenous woman is murdered and she has a child, their child, one, is never going to grow up knowing their mother. They're at more higher risk of trauma and turning to things such as, drugs, having mental health issues, those kind of things, because they missed out on that opportunity to have a mother, and that's a form of colonization. Then they'll pass that behavior to their kids. So the cycle is constantly repetitive. I would encourage everyone to educate themselves as much as they can. I'm only one person that can explain, but the issue is so broad. And it's continue to fight. Every year there's marches, like there's one downtown every year for the murdered and missing Indigenous women. It's just on College Street, the front of the police headquarters. But there's been a push definitely for all police to get cultural sensitivity training as far as, with the Indigenous community, to kind of help figure out why are women in our community going missing and murdered, when these families deserve closure, which some of them may never get to this day. And I've worked with some women that were survivors, worked with women and their families that have lost someone due to being murdered and missing, all because they were Indigenous. A lot of it's systemic racism that happens constantly, as most, certain groups that are marginalized because they come from, poverty. There's no proper education. There's no proper. They can't go to some of the native reserves, the communities, to get to a local town. Some of them have to fly or you have to drive. And if you don't have that, you're not going to get the support. And there might not be nothing to do there. So what do? They're going to turn to something that's more, they don't know how to deal with their pain. And they'll come to big cities like Toronto thinking, to better their lives, but they'll fall through the cracks. Because they become so vulnerable, they want to trust, and the cycle just goes on. So I hope that makes sense. But I would encourage everyone to, check out as much as they can on their own, and hear the stories from some of these families. There's various videos and, I said, podcasts that you can find
where family members do discuss and how they have to solve their own family member's case themselves because the police don't help, court systems don't help. It's just some of them just never get closure, and some of them probably never will. These women, their files just get thrown, on the shelf or closed, like they're just a number, not a name, and then that's it. The police system needs to change more, though, and some of the police don't take it seriously. Some do, some don't. That's changed a little bit and gotten a little better, but a lot of the times these issues this issue of murder and missing aren't taken as seriously as they should. But I hope that makes sense. Like I said, I'm only one person describing, but I am honored that, I can just give that introduction to kind of get people thinking, for those that aren't aware of why this happens. And a lot of it is because Indigenous people, like some cultures as well, they are marginalized. They come from poorer communities, and it just makes them so vulnerable. And the more vulnerable an individual is, the more advantaged they are at risk of being taken advantage of. So, example, some of them work the sex trade because it's good money, and if they're on low income assistance, this is money they can make quick. Whereas some of them can't get jobs because they might have a criminal record, or there might be an addiction issue, whatever the issue is. So they try to make something, and then sometimes that can happen as well. So yeah, I'll just keep that really short, and I encourage anyone to check out the links as well. I try to send the links as easy as I possibly can, just so that you have the understanding without getting too government technical with the government lingo, because sometimes that can be overwhelming. But you can check out some of these resources to further educate yourself. If you want to really know further on the subject, I would encourage you to do so. I don't know, do we still have time left? Or? Thank you. Thank you so much, Kelly. That's great. And it's a lot of things that you have to talk about. I know, even if we give you one day, it's not enough. But I think we will be Yes. We are going to invite Indigenous women to talk about issues, which is really the people who have come to this country, they should learn and they should know what they have gone through and all. Thank you very much. And we are going to do this translation after 5 minutes because there is another person who is doing a media work. Yep, no worries. She has to go to her media. So Sivabadani Prabhakaran, she's a media artist. She has been living here so long. She's also an artist as well. And she does a lot of community work. And she's going to be talking to the women now. Sivabadani Prabhakaran, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர். அவர் இங்கு நீண்ட காலமாக பல்வேறு சமூக சேவைகளில் ஈடுபட்டு வருகின்றார். ஒரு முறை எலெக்ஷனில் கூட நின்றவர் எனக்கு நல்ல ஞாபகமாயிருக்கின்றது. அவர் பல துறைகளிலும் கால் வைப்பவர். மீடியாவிலே தொடர்ச்சியாக எத்தனையோ வருடங்களாக அந்த மீடியாவிலே வேலை செய்து கொண்டு வருகின்றார். அவர் ஒரு சிறந்த பேச்சாளரும், நாடகங்கள் கூட நடித்திருக்கின்றார். வயோதிபர்களுக்கு, அதாவது வயோதிப பெண்கள், ஆண்கள் எல்லோருக்குமே இங்கு ஒரு உறுதுணையாக இருந்து சில குழுக்களை நடத்தி வருகின்றார். அவரை இப்பொழுது அழைக்கின்றோம். அவர் ரேடியோவுக்கு போக வேண்டிய ஒரு அவசிய தேவை இருக்கிறபடியால் அவரை நாங்கள் இடையில குழப்புறதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்கள். சிவதனி, அன்மியூட் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். First of all, I would like to thank Kelly Johnson. Actually, we know the pain. We went through the
those horrible days. So we know how you still suffer, and we are being with you. That's all. That's a promise we can say as Tamils. நான் என்னுடைய உரையை நான் தமிழிலேயே தொடர்றேன். தேங்க்யூ கெலி அண்ட் தேங்க்யூ பார்வதி அக்கா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பெண்களுக்கான ஆளுமை பற்றிய ஒரு விடயம். நான் 8 மணிக்கு இரவு செய்திக்கு செல்ல வேண்டும் வானொலியில. அப்ப எங்களுக்கு அந்த நேரமின்றபடியே நான் அதுக்காக சுருக்கமாக என்னுடைய உரையை எடுத்து வருகிறேன். இந்த ஆளுமை எல்லோருக்கும் இருக்க வேண்டும். மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆளுமை இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம். ஆனால் பெண்களுக்கு ஏன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், உண்மையில இந்த உலகத்துல இயற்கையாகவே பெண்களுக்கு அந்த ஆளுமை அதிகம் இருக்கு. இந்த உலகத்தை படைக்கிற சக்தியா இருக்கிற பெண்கள், அவர்கள் இயற்கையாகவே இப்ப நாங்க பாத்தீங்கன்னா, ஒரு பறக்க முடியாத ஒரு கோழி, உயர பறக்க முடியாத கோழி தன் குஞ்சுகளுக்கு ஒரு ஊர் வருகின்ற பொழுது அந்த பறந்திடமிருந்து தன் குஞ்சுகளை காப்பாற்றுவதற்கு எவ்வளவு உயரமும் பறந்து சென்று போராடும். இதே போல பெண்களிடம் இருக்கின்ற அந்த இயற்கையான ஆளுமை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும். ஏனென்றால் இன்னைக்கு நாங்க சமூகத்துல பாக்குறோம். நான் சமூக சேவையாளராக கடந்த 17 ஆண்டுகளும் பயணிக்கின்ற வகையிலும், சமூகத்துல நான் ஒரு எழுத்தாளராக பல ஆண்டுகள் பயணிக்கின்ற வகையிலும் நான் அவதானித்த விடயம், அதாவது புலம்பெயர்ந்தாலும் இந்த மேலத்திய நாடுகள்ல கூட எங்களோட பெண்கள் எதிர்நோக்குகிற சிக்கல்கள் ஒரு எல்லைக்குள் அடக்க முடியாதது. மற்றது ஒரு பெரிய ஒரு சவால்களை எதிர்நோக்குகிறோம் இந்த நூற்றாண்டிலும். அதுவும் குறிப்பாக இந்த கோவிட் தொற்று போன்ற பல்வேறு காலங்களில் குடும்ப வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன என்பது ஒரு புறம். பல்வேறு சமூக காரணிகள் நாங்கள் எடுத்து நோக்கினால் பல்வேறு சவால்களை எங்கள் பெண்கள் எதிர்நோக்குகிறார்கள். பெண் பிள்ளைகளை வளர்க்கின்ற முறையில் எங்கள் பெற்றோர்கள் விடுகின்ற தவறுகளால் பல பெண்கள் தங்கள் வாழ்க்கையை இள வயதில முடித்துக் கொள்கிறார்கள், அல்லது தவறான வழிநடத்தல்களுக்குள் செல்கின்றார்கள், தவறான வழிமுறைகளுக்குள் செல்கின்றார்கள். உண்மையில் அவர்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்க்கின்ற பொழுது, ஆணோ பெண்ணோ, நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது அவர்களுக்கு அதை வாங்கி கொடுக்க வேண்டும், இதை வாங்கி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த கேள்வி கொடுக்க வேண்டும் என்பதை கடந்து எல்லாவற்றையும் மேலாக அவர்களுக்கு ஆளுமையை கொடுக்க வேண்டும். பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று சொல்லி நாங்க கடவுள்கிட்ட போய் கேட்க தேவையில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ற வலிமை இருக்க வேண்டும் என்று நாங்கள் குழந்தைகளுக்கு அழுத்த நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துல நான் பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல நான் பல இளம் பெண்களை பார்க்கிறேன். குடும்ப வன்முறைகளுக்கு உள்ளான பல பெண்கள், அவர்கள் 3 பிள்ளைகள், 2 பிள்ளைகள், 3 பிள்ளைகள், 4 பிள்ளைகள் என்று நடுத்தருவுக்கு வந்து அடுத்த நிமிடம் எப்படி வாழப்போகிறோம் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு நாங்கள் சமூக சேவையாளராக பல்வேறு வழிநடத்தல்களை, இந்த நாடு நல்ல ஒரு நாடு, வழிநடத்தல்களை செய்து கொடுக்கலாம். ஆனால் அந்த வாழ கற்றுக் கொடுக்கிறது என்றது வந்து அது உளவியல் ஆலோசனைகளை ஊடாக மட்டும் வரக்கூடியதல்ல. அது பிறப்பு முதல் பெற்றோர்களால் கொடுக்கின்ற ஒரு வரமாக இருக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்தே சொல்லலாம். ஒரு 18 வயதுல நான் வெளிநாட்டுக்கு வலிக்கிட்டு தனியே வந்தேன். இப்ப எங்க அப்பா சொன்ன விடயம், விமானத்துல ஏற்றி வைக்க சொன்னார். நான் உனக்கு காசு தரையில, கையில $1 தரையில, இந்த நாட்டுக்கு நீ போற, வெளிநாட்டுக்கு போற, அங்க வேற உறவுகள் இருக்கிறார்கள் இல்லையன்றது வேற, யாரை நம்பியும் அனுப்பல, உன்னை நான் உனக்கு கொடுத்திருக்கிற ஆளுமையை நம்பித்தான் அனுப்புறேன். இது நான் எங்க அப்பாவை நினைக்கிறது, விழுந்தால் அவர் ஓடி இந்த ஐயோ இந்த பிள்ளை விழுந்து போச்சுன்னு தூக்குற பழக்கம் இல்லை. அவர் என்ன செய்வாருன்னா, நீங்களா அனுப்பிவாங்க, எலும்பு அப்படி பாரு. இதைத்தான் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும் எங்களுடைய பிள்ளைகளுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் சிறு வயதிலேயே பெண்களுடைய அந்த ஆளுமை என்பது பல வழிகளிலும் வளர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக ஒரு கல்வி ஒரு முறைமை என்றால், அவர்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வந்து எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது, தோழமையாக நீங்கள் அவர்களிடம் அதை செவிமடுத்து வருகின்ற பொழுது, அவர்களுக்கு அந்த தீர்வுகளை அவர்களே தீர்த்துக் கொள்கின்ற, எங்களுக்கான பிரச்சனையை தீர்க்கின்ற அவ்வளவு ஆற்றலும் ஒவ்வொருவரிடமும் இருக்கின்றது. அவர்கள் பிரச்சனையை அவர்கள் தீர்த்துக் கொள்கின்ற தன்மை, ஆற்றல் இருக்கின்றது. ஆனா அதை நாங்கள் வெளிக்கொண்டு வருவது எப்படி? அப்ப அதுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? அது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, பல மூத்தவர்களாக இருக்கட்டும், நாங்கள் பெண்களாக பார்க்கின்ற பொழுது அனைத்து வயதினரையும் பார்க்கின்றோம். அவர்கள் தங்கி நாங்கள் ஒன்று முன்பு தாய் தந்தையர்கள் தங்கி இருப்போம், பின்பு கணவன் என்று தங்கியிருப்போம், சகோதரர்கள் தங்கியிருப்போம். ஆண்களால் இயல்வதெல்லாம் பெண்களால் முடியாது என்று நினைக்கிறோம். உண்மை அதுவல்ல. உண்மையில் உங்களால் முடியும். ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்ற பொழுது அது நீங்கள் நிச்சயமாக முடியும். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு ஆணாலோ இன்னொரு யாராலும் முடியாத ஒரு விடயம் ஒரு பெண்ணால் முடியும் என்றால், இந்த சொல்வார்கள், எத்தனையோ எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைகிற வலியை சுமப்பவள்
பெண் ஒரு பிறப்பின் போது. அப்ப பெண்களுக்குள்ள அந்த பாரதி பாடியது போல் எங்கெங்கினும் காயினும் சக்தியரான்னு சொன்னார். பெண்கள் அந்த சக்தியின் ஆற்றல் உண்மையாக இந்த உலகத்துல சரி பாதியினர் பெண்களாக இருந்திருக்கின்றார்கள். இப்ப நாங்க பார்த்தோம்னா இந்த எங்களோட இனப்படுகொலை யுத்தத்துல நாங்கள் இவ்வளவு பெண்கள் இன்னைக்கு இது பெண்கள் தலைமைத்துவமாக கொண்ட குடும்பங்கள் தாயகத்துல 92 விழுக்காடுக்கு 92,000க்கு மேல இருக்கிறாங்க. மன்னிக்கவும் 92,000க்கு மேல இருக்கிறோம். அப்ப அவைகளை இன்றைக்கு நினைச்சிருந்தா இந்த வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனா அப்படி இல்லை. அவர்கள் வாழுற அந்த ஆற்றுல போராடுற ஆற்றுல பெற்றிருக்கிறார்கள் இயற்கையிடம் இருந்து. அதே போல இந்த சமூகத்துல நாங்கள் பார்க்கிறோம் பல பெண்கள் விரைவாக அந்த தங்களோட வாழ்க்கை வாழ முடியலன்னு சொல்லி ஒரு இறுதி கட்டத்துக்கு போகிற தன்மையை பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் அந்த ஆளுமை எங்களுக்குள்ள வளர்த்துக் கொள்வது ஊடாக நாங்கள் பல விடயங்களை தீர்வுகளை கண்டுகொள்ளலாம். இது ஒவ்வொரு நாள் பயிற்சியிலும் தான் நாங்கள் இன்னும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய. இப்ப நாங்கள் ஐயோ கவலை வந்துட்டுதே என்று அழுது கொண்டோ புலம்பிக் கொண்டோ முடங்கி நின்றாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரப்போறில்லை. தீர்வை நோக்கின செயற்பாடுகள் தான் எங்களுக்கு அந்த தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும். அப்ப அந்த தீர்வு நோக்கிய செயற்பாடுகளுக்கு 2 விடயம். ஒன்று அந்த தீர்வை நோக்கி படிமுறை அடிப்படையாக என்னென்ன செய்யணும், அதுக்குரிய கல்வியை நாங்கள் அதுக்குரிய அறிவு தேடல் அல்லது அதுக்குரிய தொழில்நுட்பம் இல்லாட்டி அதுக்குரிய என்ன வளம் தேவையோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமா தேடல்ன்றது கட்டாயம் தேவை எல்லா வயதிலும். இப்பொழுது கூட ஒரு அண்மையில் ஒரு அம்மா மூத்த 84 வயதுல தன்னுடைய முனைவர் பட்டத்தை பெற்றிருந்தார். அப்ப கல்வி தேடல் மற்ற இந்த வாழ்க்கை சமூகத்துல வாழ்வதற்கான தேடல். அடுத்தது எல்லாத்தையும் விட முக்கியமாக இந்த வாழ்க்கை என்ற புத்தகத்தை நாங்க படிச்சு வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்மறையான மனிதர்கள் அவர்களை எதிர்கொள்ற ஆற்றல் இவை எப்படி. அப்ப இதுகளெல்லாம் நாங்கள் வளர்த்துக் கொள்றதுக்கு பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அனைத்து வயது பெண்களும் அதை வளர்த்துக் கொள்ளணும். உங்களுக்கான கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பம் நிச்சயமாக நல்ல நல்ல நூல்கள் அதுக்கு நல்ல ஒரு நல்ல உதவி. நூல்களை போல சிறந்த நண்பர்கள் இல்லை. அதே நேரம் நல்ல மனிதர்கள் இப்ப இந்த வழிநடத்தினர்கள் அவர்களுடைய நட்பு அவர்களுடைய உறவுகள் இவற்றினூடாக நீங்கள் தேடலோடு நீங்கள் அவற்றை கரம் பற்றி நீங்கள் அந்த ஆளுமையை பெற்றுக்கொண்டு நாங்கள் எங்களை வளப்படுத்திக் கொண்டு நாங்கள் அதை பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். பிரச்சனையே இல்லாம ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றோம் அதுக்கான ஆற்றலை பெற்றிருக்கிறோமா. அடுத்தது எல்லா நிலையிலுமே மனதுல நாங்கள் சொல்வார்கள் ஒரு விடயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று மனதால் நினைத்து விட்டாலே பாதி அந்த விடயத்தை நாங்கள் செய்து முடித்ததுக்கு சமமாகிவிடும். அப்ப அந்த ஆற்றலை நாங்கள் உதாரணமா இப்படியெல்லாம் இவ்வளவு இருண்டு போயிருக்கே இத்தனை கதவுகளும் மூடப்பட்டிருக்கே என்று நினைக்காம இத்தனை கதவுகளை நான் எப்படி திறக்க போறேன், இந்த பூட்டுகள் எங்க இருக்கு, திறப்பு எங்க இருக்கு, இப்படி யோசிச்சு ஒவ்வொரு பிரச்சனையா நீங்க அணுகி அந்த கதவுகளை திறக்கிறதுக்கான வழிகளை உணர்ந்தால் எல்லா நாளிலும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கலாம். அடுத்தது மகிழ்ச்சி என்று சொன்னேன். மகிழ்ச்சி தான் பெரிய ஒரு சாவி. வாழ்க்கைய ஆளுமையை வலுப்படுத்துற ஒரு பெரும் சாவி. அந்த மகிழ்ச்சியை நீங்கள் அடுத்தவன் கொடுக்குவதில்லை. விடுதலையும் மகிழ்ச்சியும் மற்றவர்கள் தருவதில்லை. அது உங்களுக்குள்ள நீங்களே ஊற்றெடுக்க வைக்கிறது. அந்த ஊற்றெடுக்கிறதுக்கு எங்களுக்கு சிந்தனைகள் எதையும் மாத்தி யோசின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பிரச்சனைய இப்ப ஐயோ இந்த இடி முழங்குதே மழை பெய்யுதே என்று சொல்லி நாங்கள் கவலைப்படுறதை விட்டு குழந்தைகளை பார்த்தோம்னா அந்த மலையில போய் நினைக்கிறது எப்படி, மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படி, அந்த குழந்தை மேல இப்படியாக நாங்கள் உலகத்துல பல்வேறு சிக்கல்கள் வரைக்கும் இந்த என்னுடைய ஆளுமையை ஒரு படியில உயர்த்துறதுக்குத்தான் இந்த சிக்கல்கள் வருகின்றன. இதை நான் எதிர்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு சிக்கல்களை நீங்கள் அணுகி முடிய அந்த வாழ்க்கை பள்ளியில நீங்கள் கடந்து வந்த அந்த அனுபவங்கள் இன்னொருவருக்கு வழிநடத்துறதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு கல்வியாக பெரிய ஒரு சக்தியாக இருக்கு. இதை நான் வேற எங்கேயும் இருந்து எடுத்து சொல்லல, என்னுடைய சொந்த வாழ்க்கையில இருந்து எடுத்து சொல்றேன். பல சவால்களை கடந்த அந்த வல்லமையில் இருந்துதான் நான் இன்றைக்கு இளம் பல மூத்தோர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி அவர்களை மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற அந்த ஆளுமையை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சி பற்றைகளை நான் கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப எனக்கு அந்த சவால்களை நான் கடக்காமல் இன்னொருவரை வழி நடத்த முடியாது. அப்ப நீங்களும் அந்த சவால்கள் கவலைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் கடக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக சொல்லுங்கள், நான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், நான் ஒரு வெற்றியை பெற்றுட்டேன், ஒவ்வொரு சாதனையும் நான் அடைஞ்சிருக்கேன். சாதனை அடைஞ்சவர்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா பல சோதனைகள் கடந்தவர்கள் தான் அந்த சாதனையாளர்களாக இருந்திருக்கிறாங்க. தோல்விகள் இல்லாம வெற்றிகளும் இல்லை. அந்த வகையில ஒவ்வொரு வாழ்க்கையில எல்லாத்தையும் நாங்கள் எப்படி நாங்கள் இன்பத்தை மகிழ்ச்சியா எடுத்துக்கொள்றோமோ துன்பத்தை எதிர்கொண்டு அதோட போராடுறதையும் மகிழ்ச்சியாக எடுத்துக்கொண்டோம்னா நிச்சயமாக அந்த ஆளுமை எங்களுக்குள்ள வளர முடியும்.
நாங்கள் வேற எங்கேயும் தேட தேவையில்லை. தாயத்துல போராடின எங்களோட பெண்களுடைய அந்த ஆளுமையை பார்த்தோம்னா ஆண்களுக்கு நிகராக படை நகர்த்தியவர்கள். அப்ப மற்றது இன்றைக்கும் நாங்கள் பார்க்கிறோம் பல இடங்களிலும் இந்த பெண்கள் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்கள் பெண்களால இன்னைக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அன்னைமார்களுடைய ஆளுமை போராட்டங்கள் அச்சப்படையில வல்லரசுகளுக்கும் அஞ்சவில்லை, அரசுகளுக்கும். இவ்வாறாக இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு தாயினுடைய அந்த ஆளுமையில தான் ஆளுமை உள்ள பிள்ளைகளை உருவாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆளுமைகள்ன்றது ஒரு பூமி மாதிரி பெரும் சக்தி, உள்ளுக்குள்ள பெரும் எரிமலைகளை வச்சிருக்கிற சக்தி. அந்த சக்தியை வெளிக்கொண்டு வருகின்ற கலையை கற்றுக்கொள்வோம். ஆளுமையோட நாங்கள் வாழ்க்கையில வெற்றிகளை சந்திப்போம் என்று சொல்லி இந்த பொழுதுல உங்களிடம் விடைபெற்றுக் கொள்றேன். வாய்ப்புக்கு நன்றி. புரிதல் படல பேசுவோம். நன்றி. நன்றி சிவவதனி. ஆளுமையை பற்றி, அதாவது பெண்களுக்கு ஆளுமையினுடைய முக்கியத்துவம், ஆளுமையினுடைய அவசியம் எவ்வளவு முக்கியம் என்பதை நன்றாக கூறினீர்கள். நன்றி சிவவதனி. இப்பொழுது ராஜினி ஒரு சுருக்கமாக கேலி சொன்ன விடயத்தை உங்களுக்கு கூறுவார். வணக்கம். அவனுடைய தலைப்பு கொலை செய்யப்பட்ட காணாமல் போன பூர்வீக குடி பெண்கள். சோ இன்றைய சர்வதேச மகளிர் தினத்திலே அவ சொன்னா, நான் இங்கு பங்கு பெற்றுவதற்கு நான் மிகவும் கௌரவமாக இதை கருதுகின்றேன். நானும் ஒரு பூர்வீக பெண். ஏற்கனவே இந்த விடயங்கள் பற்றிய வளங்கள், யூடியூப், அந்த ரிப்போர்ட் பற்றிய இணையதள விஷயங்கள் நான் வசந்தத்துக்கு அனுப்பி இருக்கிறேன். அது பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளலாம், அதிலே பார்த்து கொள்ளலாம். இப்போது நிறைய பாட்காஸ்ட் வந்து கொண்டிருக்கிறது. கவர்மெண்ட் அரச சார்பாகவும் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையான எங்களுடைய தனிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்த அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்த விதத்திலும் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல், பூர்வீக வதிவிட பாடசாலைகளிலே பலாத்காரமாக வாழ்விக்கப்பட்டவர்கள், சிதைக்கப்பட்டவர்களுடைய அனுபவங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டார். அவருடைய இதிலே பலாத்காரமாக பெற்றார்களிடமிருந்து பிள்ளைகள் பறிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய அந்த இந்தியன், அந்த பூர்வீக மரபு, பொக்குள் கொடி உறவு, மொழி, பண்பாடு, பக்குவம் இவற்றை அழிப்பதற்காக அவர்கள் ரெசிடென்ஷியல் போர்டிங் ஸ்கூல் என்ற போர்வையிலே எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டார்கள். பூர்வீக குடிகள் இந்த நாட்டிற்கு புலம்பெயர், இந்த செட்டிலர்ஸ் புலம்பெயர் வர முதல் நல்லதொரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்களிடம் நிறைய எங்களுடைய நாட்டிலே மாதிரி நிறைய வாசனை திரவியங்கள், கனிமங்கள், அந்த நிலத்திலே இருந்த அந்த வளங்களை சுரண்டுவதற்காக அந்த நிலத்திலே இருந்து அவர்களை வெளியேற்றினார்கள். அந்த வெளியேற்றத்திலே தான் அவ உச்சரித்த சொல், அந்த இந்தியன் என்ற மரபு, பண்பாடு, பக்குவம், மொழி இவைகளை எடுப்பதற்காக, பறிப்பதற்காக, அழிப்பதற்காக பெற்றாரிடமிருந்து பலாத்காரமாக இவர்கள் இந்த வதிவிட பாடசாலைக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அந்த வகையிலே அங்கிருந்து வாழ்ந்து தப்பி பிழைத்து இன்று வரை வாழ்பவர்கள் அம்மாக்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில அந்த அம்மாக்கள் சிதைக்கப்பட்ட, பாலியல் ரீதியிலே சிதைக்கப்பட்ட வகையிலே அவர்கள் தங்களுக்குள்ளே அந்த ரணங்களை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள். அதற்குள்ளே அவர்கள் வெக்கப்பட்டவர்களாக, அந்த உணர்வுகளை நம் விரைப்படைவதற்காக, அப்படியே மறைப்பதற்காக அவர்கள் போதை வஸ்துகள்
பாவனைகளிலே ஈடுபடுறார்கள். அது ஒரு கொடுந்துயரின் பின் ஏற்படுகின்ற மன வடுக்களாக பகிரப்படாத விடயங்களாக அவர்களுக்குள்ளே இருக்கின்றது. அதைக்காக அவர்கள் போதை வஸ்து பாவனையில ஈடுபடுகின்றார்கள். அவர்களுக்கு லேபிள் பண்ணப்படுகின்றது. பூர்வீக பெண்கள் பிழையான நேரத்திலே பிழையான இடத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் லேபிள் பண்ணப்பட்டு படுகிறதாலே அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கு, ஏற்றுக்கொள்ளல் குறைவாக இருக்கு. அதனாலே அவர்கள் செக்ஸ் ரேட் பாலியல் தொழிலில் ஈடுபடுகிறார்கள். அது அவர்களுடைய பார்வையிலேயே கூடிய காசை தருகின்றது. அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அது வழிவகுக்கின்றது. இந்த வகையில பார்க்கின்ற போது அவர்கள் தங்களுடைய பூர்வீகம், மொழி, பண்பாடு, பரம்பரை பற்றிய அறிவு இல்லாமையால் ஒரு சிதைஞ்ச வகையிலே தன்னுடைய உணர்வை எப்படி வெளிப்படுத்துவது, கோபங்களை எப்படி ஆற்றுப்படுத்துவது, தேவைகளை எப்படி கேட்டுக்கொள்வது என்கின்ற விஷயங்கள் இல்லாமல் தத்தளித்து வாழ்க்கை சிதைவடைந்த நிலையிலே இருக்கின்றது. பூர்வீக பெண்கள் காணாமல் போய்கொண்டிருக்கிறார்கள், போனார்கள். இன்னும் காணாமல் போனவர்கள் தேடப்படாமல் கண்டும் காணாமல் விடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், ஆராயப்படவில்லை. ஒப்பீட்டளவிலே ஏனைய ஆக்கள் தேடப்படுகின்ற போது, காணாமல் போகின்ற போது, பூர்வீக பெண்கள் காணாமல் போகின்ற போது அவர்களுடைய ஃபைல்கள் படிக்கப்படுவதாக இருக்கின்றது. கோர்ட் கேசஸ் பெருசாக கவனிக்கப்படுவதில்லை. அவர்கள் நிலத்தை, வளமான நிலத்தை, வளத்தை அவர்களிடம் இருந்து எடுப்பதற்காக அவர்களுடைய வாழ்க்கையை சிதைவுற பண்ணுவதற்காக அவர்களிடம் இருந்து பக்குவம், பண்பாடு, மரபு, உறவு, மொழி எல்லாமே அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்டது. சில பெண்கள் பலாத்காரமாக உளவியல் ரீதியிலே சிதைக்கப்பட்ட வகையிலே திருமண பந்தத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டார்கள். இன்று வரைக்கும் நாங்கள் இருக்கின்ற நிலைக்கு இவைகள் காரணமாக இருக்கின்றது. இன்று வரையும் அந்த ரணங்கள் சுமந்து கொண்டே இருக்கின்றோம். ஒப்பிடுகின்ற போது காலனித்துவம் எங்களை சிதைத்திருக்கின்றது. மற்ற இனங்களோடு ஒப்பிடுகின்ற போது எங்களுக்குள்ளே வறுமை மிக மோசமாக தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஊடகங்களிலே எங்களை பற்றிய தப்பான போர்வை காட்டப்படுகின்றது. நாங்கள் குடிகார, ட்ரிங்கர்ஸ், பார்ட்டி செய்கிறவர்கள், செக்ஸ், பாலியல் தொழிலாளர்கள் என்கின்ற வகையிலே எங்களுடைய பெயர்களை கெடுக்கின்ற வகையிலே அவர்கள் செய்கின்றார்கள். எங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநியாயம் அங்கே தட்டி கேட்கப்படுவதும் இல்லை, எங்களுக்கான பாதுகாப்பு வழங்கப்படுவதும் இல்லை. அறிக்கை இடுகின்ற போது இவற்றை அவர்கள் சீர்தூக்கி பார்த்து அவர்கள் செய்வதும் இல்லை. தனிப்பட்டவர்கள் தங்களுடைய கிராமங்கள் ரிசர்விலே இருந்து வளங்கள் இல்லாமல் அந்தரப்பட்ட நிலையிலே, பாதிக்கப்பட்ட நிலையிலே, இன பாகுபாடுகளுக்கும் சிஸ்டமிக் துறை சார்ந்த பாகுபாட்டுக்கும் உள்ளாக்கப்படுவதால் அவர்கள் டொரண்டோ மற்றும் பல நகரங்களுக்கு இடம்பெயர்கிறார்கள். இடம்பெயர்கின்ற போது சரியான வகையிலே அவர்களுக்கான சேவைகள் இல்லாததாலே அவர்கள் அந்த பொறிக்கிடங்கு பொந்துகளுக்குள்ளே விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் அந்த கிராக்குக்குள்ளே விழுகிறார்கள் என்று அவர் சொன்ன சரியான வகையில அவர்களுக்கான சேவை அங்கீகாரம் இல்லாததினாலே அவர்கள் போதை வஸ்துகளுக்கும் தப்பான விஷயங்களுக்குள்ளேயும் அவர்கள் விழுந்து விடுகிறார்கள். அதனாலே மறியலுக்கு உள்ளாகின்றார்கள், மறியலிலே இருக்கின்றார்கள். அதை விட இன்று, இது அன்று நடந்தது, இன்று இவ்வாறு அந்த காயங்களையும் அந்த ரணங்களையும் சுமந்து அது பரம்பரையாக வந்து அவர்களை பாதிக்கின்ற போது அது பிள்ளைகளை பாதிக்கின்றது. அன்று ரெசிடென்சியல் ஸ்கூல், வதிவிட பாடசாலைகளிலே பலாத்காரமாக வைக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். இன்று அவர்கள் மேலே சைல்ட் வெல்ஃபேர் என்கின்ற சிஸ்டம் பிள்ளைகளை
பிரிக்கின்ற வகையிலே அந்த சிஸ்டம் இருக்கின்றது. இன்னும் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக எல்லைப்படுத்தப்பட்டவர்களாக தான் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கான ஒத்துழைப்புகள் குறைவாக இருக்கின்றது. நீங்கள் உங்களை இந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். மே மாதத்திலே காணாமல் போன கொலை செய்யப்பட்ட பெண்களை நினைவு கூறும் முகமாக சிகப்பு கொடிகளை மரத்திலே எண்ணல்லே நாங்கள் தொங்க விடுகின்றோம். குடும்ப நண்பர்களும் சரி, குடும்பம் அல்லாதவர்களும் சரி இதை செய்கின்றார்கள். நீங்களும் அதிலே பங்கு பெற்றலாம். நாங்கள் இன்னும் எங்களுடைய சோகங்கள் முடிவுக்கு வரவில்லை. ஒரு சடங்கு, ஒரு இறுதி சடங்கிலே நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. இன்னும் காணாமல் போனவர்களை நினைத்து ஏங்கி ரணத்தோடு தான் நிறைய அம்மாக்கள் இருக்கிறார்கள். பிரச்சனைகளை செய்தவர்கள், துன்புறுத்தல்களை செய்தவர்கள் தப்பிவிட்டார்கள். ஆனால் அதற்குள்ளே பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் பரம்பரையாக நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உணர்வுகள் மறைக்க பண்ணினதாக இருக்கின்றது. என்னுடைய வேலையிலே நிறைய பெண்களை காணவில்லை என்று அவர்கள் சொல்கின்ற போது அதை அறிக்கையிட வேண்டிய தேவை இருக்கின்றது. அன்றைய பெண்கள் மட்டுமில்லை, இன்று இருக்கின்ற இளம் பெண் பிள்ளைகள், இளம் பெண்களும் இந்த பாதகங்களுக்குள்ளே, செக்ஸ் டிராபிக்கிங்லே உள்ளாக்கப்படுகிறார்கள். அது பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. வதிவிட பாடசாலையிலே பெண்களை கொண்டு போய் சமைப்பதற்காகவும், ஆண்களை கமங்கல்ல வேலை செய்வதற்காகவும் வற்புறுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய கலாச்சார உடுக்காமல் அதை தவித்து விட்டார்கள். மொழி கதைக்காமல் பண்ணிவிட்டார்கள். பக்குவம் பண்பாடுகள் பழகாமல் அவர்களை மறக்க பண்ணிவிட்டார்கள். அதனாலே அவர்கள் இன்று மென்டல் ஹெல்த், உளநல நோய், கொடும் துயரம், போதை வஸ்து இவைகளுக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதனாலே அதன் விளைவாக தற்கொலை உணர்வுகள் அவர்களுக்குள்ளே நிறைய இருக்கின்றது. இது பற்றிய விஷயங்கள் மக்களுக்கு கண் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக நிறைய போட்காஸ்ட் வந்திருக்கின்றது, யூடியூப் வந்திருக்கின்றது. கவர்மெண்ட் ரிப்போர்ட் இப்போது நல்லிணக்க சபையினாலே வந்திருக்கின்றது. ஆனால் அங்கே லங்கா புவத் செய்தி மாதிரி அதிலே சொல்லப்படுகின்ற இலக்கங்கள் மிகவும் குறைவானது. ஆனால் தற்போது வந்த இலக்கங்கள், புதைகுழிகளிலே வந்த பிள்ளைகளுடைய இலக்கங்கள் அதைவிட இன்னும் மேலானதாக இருக்கின்றது. எவ்வாறு உதவி நாடுவது, உணர்வுகளை வெளிப்படுத்துவது என்பது இன்னும் கஷ்டமாகத்தான் இருக்கின்றது. முடிவில்லாத தொடர்ந்து போகின்ற சோகமாகத்தான் இது இருக்கின்றது. எங்களை நாங்கள் விழிப்புணர்வோடு இவற்றை பற்றி அறிவதற்காக இந்த விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம். போலீஸ் துறையிலே உள்ளவர்களுக்கு இதற்கான பண்பாட்டு பூர்வீக குடிகள் பற்றிய அவலங்கள், அவர்களுடைய பண்பாடு பற்றிய அறிவுரை வழங்கப்படுகின்ற பயிற்சிகள் மூலம் சிலர் அதை பின்பற்றுகிறார்கள், சிலர் அதை பின்பற்றவில்லை. இன்று வரை கண்ணீருடன் தான் இந்த பூர்வீக கொடிகள் வறுமைக்குள்ளும் எல்லைப்படுத்தப்பட்ட நிலையிலே, ஒடுக்கப்பட்ட நிலையிலே வாழுகின்றார்கள். டொரண்டோவில் இருந்தாலும் நிறைய இடவழிகள், வள பிரயோகங்கள், பாகுபாடுகள் குறைவாக இருக்கின்றது. கோர்ட் சிஸ்டம் கண்டும் காணாமல் இருக்கின்றது. அவர்கள் பாலியல் தொழிலிலே ஈடுபடுகிறார்கள் என நாங்கள் சொன்னாலும் அவர்களுக்கு கிரிமினல் ரெக்கார்ட், சப்ஸ்டன்ஸ் யூஸ், சட்டத்தின் பிடியிலே அவர்கள் குற்றவாளிகளாக இருப்பதனால் அவர்களுக்கு வேலைகள் எடுப்பது
கஷ்டமாக இருக்கின்றது. இன்றும் அவலமான கேவல் சத்தத்துடன் தான் நாங்கள் ரணத்தோடு சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர் முடித்தார். நன்றி. நன்றி ராஜினி. நாங்கள் நேரம் போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. நான் இது பற்றிய கலந்துரையாடலை கடைசியில நாங்க வச்சு இருந்து இதை பற்றி பேசிக்கொள்ளலாம், அல்லது நாங்கள் வேறு ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்ற தொடர்ச்சியாக நாங்கள் இது பற்றி பேச வேண்டும். இப்பொழுது நாங்கள் 2வது பகுதிக்கு போகின்றோம். அதாவது எங்கள் பெண்கள் எத்தகைய சாதனைகளை செய்திருக்கிறார்கள், என்ன மாதிரியாக தங்களுடைய வாழ்க்கையை புதிய புதிய விடயங்களிலே சென்று அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு வளம்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். ஒவ்வொருவரும், அதாவது நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் எதிர்பார்த்த அந்த வேலைகள் இல்லாமல் வேறு வேலைகளும் உண்டு. அந்த வேலைகளிலே பெண்கள் முன்னுக்கு வரலாம், முன்னேறலாம் என்பதை இந்த பெண்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். அதனாலே நாங்கள் அவர்களை இங்கு அழைத்திருக்கின்றோம். அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அவர்களில் ஒருவரான நவகீதா. நவகீதா மிகவும் சாதுரியமான ஒரு பெண். அவர் 2 குழந்தைகளுக்கு ஒரு அம்மா. அந்த 2 குழந்தைகளையும் வைத்துக்கொண்டே எத்தனையோ சாதனைகளை செய்கின்றார். இவர் இலங்கையில் பிறந்து இந்தியாவில் சென்று படித்தவர். அங்கு சென்று படித்து அதன் பின்னர் இங்கிலாந்துக்கு சென்று அங்கே அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டெக்னாலஜி அந்த துறையிலே சாதனை படைத்தார். அதாவது இந்தியாவிலே தொடங்கி அந்த துறை அண்ணா யூனிவர்சிட்டியிலே படித்திருக்கிறார். அதற்கு பின்னர் இங்கிலாந்துக்கு சென்று அங்கே MA இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சிஸ்டம் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அந்த துறையை நாடி அதிலே பிரபல்யம் பெற்று அதன் பின்னர் கனடாவுக்கு வந்திருக்கின்றார். கனடாவிலே IT இன்ஸ்ட்ரக்டராக வேலை செய்திருக்கிறார். அவர் ஒரு கம்ப்யூட்டர் புரோகிராமராக இருக்கிறார். அத்துடன் அவர் பல்வேறு துறைகளிலே, அதாவது குளோதிங் பிஸ்னஸ், அவருக்கு சாரின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சாரி தொடர்பான பல வர்த்தகத்தை அவர் இன்று செய்து அதிலே பிரபல்யம் பெற்று கொண்டு வருகின்றார். மீடியாவிலேயும் அவர் தளிர் ரேடியோவில் புதுமை பெண் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகின்றார். என்னையும் அவர் அதிலே இன்டர்வியூ பண்ணி நிர்பவம் கண்டார். அவருடைய சாதனைகள், அதாவது மோட்கேஜ் படித்து கொண்டிருக்கிறார். அதிலே தான் வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம். ஆகவே அந்த எங்கண்ட படிப்பு இங்க நிக்கிற இல்லை. இங்க முதலே சிவோதனை சொன்ன மாதிரி ஒரு அம்மா மாஸ்டர்ஸ் டிகிரியோ PhDயோ இதை எடுத்தாண்டால் இந்த வயது அந்த காலத்திலையும் படிக்கலாம். தொடர்ந்து நாங்கள் படித்துக்கொண்டே இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னேற்றலாம் என்பதை அவர் உங்களுக்கு காட்டியிருக்கின்றார். அவரை நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக கொண்டு அவர் மிக மிக உற்சாகப்படுத்தும் ஒரு பெண்கள் எல்லோரையும் நன்றாக உற்சாகப்படுத்துவார். அவர் இந்த பெண்களை இன்று அறிமுகம் செய்ய வருகின்றார். இங்கு சாதனை படைத்த பெண்கள் என்னென்ன துறைகளிலே, வெவ்வேறு துறைகள், அதாவது சாதாரணமாக நாங்கள் காண்ற துறை அல்ல. ஆகவே எங்களுக்கு இங்கே வேலை கிடைக்கும், இங்கே நாங்கள் எங்களை வளர்க்கலாம் என்பதை காட்டியிருக்கும் இந்த பெண்களை பற்றிய அறிமுகத்தை செய்ய வருகின்றார் நவகீதா. நன்றி நவகீதா. வணக்கம் எல்லாருக்கும். இந்த அழகான ஒரு மாலை பொழுதுல இத்தனை பேர் சேர்ந்திருக்கிறது, அதுவும் எங்க மகளிர் தினத்தை கொண்டாடும் விதமா எல்லாரும் இணைஞ்சு சேர்ந்திருக்கிறத பார்க்கும்போது மிகவும் நன்றி. இதிலும் பலர் ஆண்கள் இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, வசந்தம் தமிழ் உளவளத்துறை நிலையத்துக்கு இந்த நேரத்துல நன்றி. இது பல பேருக்கு நீங்க பல உதவிகள் செய்து வருகிறீர்கள். இது இந்த பணி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நேர பற்றாக்குறை காரணமாக கொஞ்சம், ஏனென்றால் பல பேர் பேச வேண்டும், அவர்களுடைய திறமையை வெளிவர வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம்.
எப்பவுமே பெண்கள் வந்து எப்பவுமே தைரியமா இருக்க வேண்டும், சொந்த கால்ல இருக்க வேண்டும். சமுதாய அழுத்தம் காரணமாக எங்கட லட்சியங்கள் அடிபட்டு போயிடக்கூடாது. எப்பவுமே எங்கட குறிக்கோளை மறக்காம இருக்க வேண்டும். சகோதரி சிவவதனி அவர்கள் கூறியது போல் அந்த ஒரு ஆளுமை திறன், அது மட்டுமில்ல ஒரு தேடல் இருக்க வேண்டும். அப்படித்தான் பெண் என்றாலே சாதனை, பெண் என்பவளே சாதிப்போல் தான். பெண்ணா பிறப்பதே ஒரு சாதனை. அப்படி இருந்தும் இந்த கனடா மண்ணில பல பெண்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது எனக்கு மிகவும் பெருமையா இருக்கிறது. எங்க தமிழ் பெண்கள் வந்து நாடு விட்டு நாடு வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு இடத்துல இப்படி ஒரு சாதனை செய்யும் போது அது எங்க இனத்துக்கே பெருமை. அதுல முதலாவது நிஷாந்திகா பெனி அவர்களை நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். அவர் வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா வேலை செய்யறார் மவுண்ட் சினாய் ஹாஸ்பிட்டல். அது மட்டும் இல்ல உலகுல அதாவது மார்க்கம் ஸ்டோவில் ஹாஸ்பிட்டல்ல மக்களுக்கு மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உதவி செய்து வருகிறார். அது மட்டும் இல்ல மாஸ்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் யூஎஃப்டில செஞ்சு கொண்டு செய்கிறார். அது மட்டும் இல்ல அவருக்கு வந்து ஒரு தொற்று நோயியல் நிபுணர் ஆக வேண்டும் என்பதே அவருடைய கனவு. அப்படிப்பட்ட ஒரு பெண் நான் கூறுவதை விட அவர் வாயால் கூறி என்ன மாதிரி சோதனையில கடந்து நீங்க இந்த துறையில சாதிக்கிறீங்க, அப்படி அதை நீங்க எங்களோட பகிர்ந்து கொண்டா பல பெண்களுக்கு அது உதவியா இருக்கும். வணக்கம் நிஷாந்திகா பெனி. வணக்கம், என்னுடைய பேர் நிஷாந்திகா. தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. நான் ஆக்சுவலி இதை இங்கிலீஷ்ல எழுதி நான் இன்றைக்கு கதைப்பமண்டு, ஆனால் எல்லாரும் தமிழா இருக்கிறோம். ஸோ நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன், மன்னிக்கவும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தால். ஸோ நான் வந்து அண்டர் கிராஜுவேட் லைஃப் சயின்ஸ்லாம் படித்தேன் நான். ஸோ ஏன் படித்தேன்டா டாக்டரா வரணும், இல்லாட்டி நர்ஸா போகணுமெண்டு, ஹெல்த் கேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணணுமெண்டு எனக்கு ஒரு நல்ல ஆசை. கடைசி வருஷம் 4th இயர்ல ஆக்சுவலி பார்வதி ஆன்டி இந்த கிளாஸ்ல நான் தமிழ் கிளாஸ் எடுத்து நான் பார்வதி ஆன்டியோட ப்ரொஃபஸரா அவர்கிட்ட கேட்க ஒரு கேர்ளோட காய்ச்சி பார்த்தால் ஆக்கியூபேஷனல் தெரப்பி அண்ட் ஒரு ஜாப் பற்றி கேள்விப்பட்டான். இது வந்து ஃபைனல் இயர்ல அவ எனக்கு நல்ல அட்வைஸ் சொல்லி நான் அதை பற்றி கூட அறியக்க எனக்கு இதுதான் நல்ல ஃபிட்டா இருக்குது. நான் படிச்ச படிப்புக்கும் எந்த இன்ட்ரெஸ்டுக்கும் இது நல்லா இருக்குதுன்ட்டு நான் அப்ளை பண்ணி போன ஃபீல்ட் தான் ஆக்கியூபேஷனல் தெரப்பி. மாஸ்டர்ஸ் ஆஃப் சயின்ஸ் செய்து நான் யூஎஃப்டியில் 2 year ப்ரோக்ராம் எடுத்து மிகவும் நன்றாக இருந்தது. சரியான இன்டென்ஸ் ப்ரோக்ராம், அது மெடிசனோட ஒரு சம்பந்தமான ஃபீல்டுன்றபடியால் சரியான இன்டென்சிவாக இருந்தது. ஆனால் எனக்கு மிகவும் விருப்பமான ஃபீல்டாக இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டோட எனக்கு ஒரு வேலையும் கிடைச்சது. கிராஜுவேட் பண்ண முதல்லே வேலை கிடைச்சது. மென்டல் ஹெல்த் ஃபீல்டில் அந்த வேலை கிடைச்சது. ஸோ அந்த ஃபீல்டே நான் அந்த டைம் போய்க்கே கன பேர் எனக்கு சொன்னவன், ஏன் அந்த ஃபீல்டுக்கு போறீங்க, மென்டல் ஹெல்த் என்றாலே ஒரு ஸ்கேரியா இருக்கும், உங்களுக்கு ஆபத்துகள் வரலாம், கம்யூனிட்டியில நீங்க ஒர்க் பண்றீங்க அண்டு நிறைய அப்படியான அட்வைஸ் தான் எனக்கு வந்தது. ஆனா அதை மீறி என் சப்போர்ட்டர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி, எஸ்பெஷலி பார்வதி ஆன்டி, அவன் மென்டல் ஹெல்த்ல ஒரு பயணியர் தமிழ் ஆக்களுக்குள்ள அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி, ஜஸ்லன் அண்ணாண்டு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி நான் அந்த ஃபீல்டில் ஒரு 7 years ஒர்க் பண்ணினேன். இட் வாஸ் நாட் ஈஸி தோ. ஏனென்றால் அது வந்து ஒரு இப்ப நீங்கள் கேள்வி கேட்ட மாதிரி நிறைய ட்ராமா ஸ்டோரிஸ் கேட்கணும், நீங்களே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிக்கணும் மற்றவே உங்களோட ஸ்டோரிஸ் கேட்க. ஸோ எனக்கு அந்த 7 years நல்ல ஒரு வெரி ஃப்ரூட்ஃபுல்லான இயர்ஸா இருந்தது. ஆனா இன்னும் நான் செய்யணும்னு எனக்கு ஒரு தாட் வந்தது, எப்படி ஒரு சிஸ்டம் லெவல் கிரியேட் பண்ணலாம்னு யோசிச்சு நான். அப்பதான் இந்த ஃபீல்ட் எபிடெமியாலஜி என்ற ஃபீல்ட் பற்றி அறிஞ்சேன் நான். ஸோ நீங்கள் இந்த கோவிட்ல எபிடெமியாலஜிஸ்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. எபிடெமியாலஜி அந்த நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கும். அது வந்து என்ன ஃபீல்டுன்னா டிசீஸை பற்றி ஸ்டடி பண்றது. ஏன் இந்த சமூகத்துக்கு இந்த வருத்தம் வருது, ஏன் இந்த சமூகத்துக்கு வரையில, இந்த சமூகம் ஏன் இன்னும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அண்டு ஒரு அதான் அந்த எபிடெமியாலஜி என்ற ஸ்டடி. ஸோ அதைத்தான் இப்போ நான் படிச்சு கொண்டு வரேன் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ. திருப்பி ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி, வெரி இன்டென்சிவ் ப்ரோக்ராம். ஆனால் எனக்கு ஒரு நான் படிக்க ஒரு பேட் ஃபீலிங் இல்லை, ஒரு ஹாப்பினஸோட தான் படிக்கிறேன், பட் ப்ரிவிலேஜோட. எத்தனை பேர் இந்த நிலையில படிக்கலாமோ தெரியாது அந்த கோவிட் சுச்சுவேஷன்ல. எனக்கு ஒரு 2.5 year-old டாட்டர் இருக்கிறா, என் அம்மா சப்போர்ட் பண்றா, ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணினோம். அதாலதான் நான் படிக்க இல்லாம இருக்குது, இல்லாட்டி சரியான கஷ்டமா இருக்கும். ஸோ நான் அதை பற்றி தான் யோசிக்கிறது, இந்த நிலைக்கு வர்றதுக்கு எத்தனை பேர் என்ன சப்போர்ட் பண்ணினோம், நான் என்ன செய்யலாம் மற்றவையும் அவை இந்த ஃபீல்டுல இம்ப்ரூவ் பண்ணலாம்ட்டு.
மற்ற கடைசியா என்ன நான் சொல்லணும்னா வேலை வந்து only எங்கிற ஐடென்டிட்டியில ஒரு ஒன் ஆஸ்பெக்ட் தான். எங்களுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் ஒரு மதரா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரு ரிலேட்டிவா இருக்கலாம், ஒரு வாலண்டியரா இருக்கலாம். ஸோ ஜாப் வந்து இட் டசன்ட் டேக் ஓவர் எங்கள் ஹோல் லைஃப். நாங்கள் எல்லா ஐடென்டிட்டிஸையும் செரிஷ் பண்ணி எங்களோட சப்போர்ட்டர்ஸோடையும் நல்ல கனெக்ஷனா இருந்து எங்களோட லைஃபை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நான் எல்லாரையும் ஹோப் பண்றேன். And I just want to wish everyone a happy Women's Day and thank you so much again for this opportunity. நன்றி நிஷாந்திகா. உண்மையாவே கேட்கும்போது பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எனக்கும் படிக்கணும், மேல படிக்கணும்னு ஆசை. பிள்ளைகள் வந்துட்டு அப்படின்றத நாங்க நிறுத்தக்கூடாது. எனக்கு பிஹெச்டி படிக்கணும்ன்ற ஒரு கனவு இருக்கு, கண்டிப்பா அதை படிப்பேன். அதுக்கு இந்த நீங்க சொன்ன கதை வந்து எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுது. ஓகே, எங்களால முடியும், படிக்கலாம், எப்பவுமே படிக்கலாம்ன்றதுக்கு மிக்க நன்றி. அதுவும் அந்த தொற்று நோய் பற்றி என்றது ஒரு வித்தியாசம். எங்களோட சமூகத்துல இருந்து படிக்கிற கொஞ்சம் நான் இப்பதான் கேள்விப்படுறேன். அதுக்கு எங்களுக்கு பெருமையா இருக்கு, சந்தோஷம். உங்களோட ஸ்டோரி எங்களோட ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி. அடுத்து பிரதாயினி சந்திரகுமார் அவங்க வந்து சமூக அடிப்படையிலான சமூக நீதிக்கான முயற்சியான அது பற்றின படிப்புகள்லையும், அடுத்து எப்பவுமே எங்களோட அடித்தளத்தை, எப்பவுமே எங்களோட ரூட்ஸ், எப்பவுமே எங்க வரலாறு அதுகளை மறக்க கூடாது, அது சம்பந்தமான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல ஒரு பட்டப்படிப்பு ஜஸ்டிஸ் ஸ்டடீஸ் அண்ட் ஆல்சோ டிப்ளமோ இன் கம்யூனிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் சர்வீசஸ் படிச்சுட்டு வராங்க பிரதாயினி சந்திரகுமார். அது எங்க சமூகத்தை சேர்ந்த பெண் ஒரு வித்தியாசமான ஒரு துறையில ஒரு துறை வித்தியாசம் என்றதை விட எங்களோட பெண்கள் வந்து ஒவ்வொரு துறையில சாதிச்சு கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட பெண்களை இன்று சந்திப்பதில் மிக்க, அதுவும் இந்த மகளிர் தினத்துல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பிரதாயினி சந்திரகுமார் அவங்களுடைய இதனால இந்த படிப்பு துறையில வந்து எப்படி சாதிச்சுட்டு வராங்கன்றது எங்களோட பகிர்ந்து கொள்வார். வணக்கம் பிரதாயினி சந்திரகுமார். வணக்கம். என் தாய் மண்ணுக்கும் இன்று நான் நிற்கும் மாமைத்தீவு மண்ணுக்கும் என் முதல் கண் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் பிரதாயினி. எனது ப்ரொனவுன்ஸ் அவளுடைய. நான் பயணிக்கும் பாதையை பற்றி சுருக்கமா சொல்றேன். நான் நான் மேல் படிப்பு முடிஞ்ச ஒரு 1.5 வருஷம் ஆகுது. ஆனா நான் ஹைஸ்கூல்ல படிக்கல என்ன படிக்க போறேன்னு அவ்வளவு தெரியல. ஆனால் நான் நினைச்சு கொண்டிருந்தேன்னா ஒரு லோயரா அப்படித்தான் ஆகுதுன்னு. ஆனால் எனக்கு இளம் வயதுலேருந்து தெரியும் ஒரு சமூகம் நீதி போன்ற விடயங்கள்ல மிக ஒரு ஆர்வம் உடையவரா உண்டு. பள்ளிக்கூடம் யூனிவர்சிட்டி படிக்கத்தான் எனக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் என்று ஒரு ஆசை இருந்தது. ஆனா மாற்றத்தை உருவாக்கணும் என்று எப்பவுமே இருந்தது. ஆனால் ஒரு மாற்றத்தை உருவாக்கிய ஒரு விடயம் ஒரு லோயர்ஸா இருந்தா நாங்க ஒரு விடயம் முடிஞ்சது பிறகுதான் போய் நிக்கலாம் என்று அதனால நான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்டா லைக் அதுக்கு அந்த விஷயம் தொடங்க முன்னமே நிக்கணும் என்ற ஒரு எனக்கு ஒரு பார்வை அது படிப்பு மூலமாகவும் நான் ஈடுபட்ட விஷயங்கள் மூலமாகவும் வந்தது. நான் லைக் பள்ளிக்கூடத்துல படிக்க கோஆப்போல் ஒரு விடயத்தால நான் ஒரு லோயர்ஸ் ஆபீஸ்ல வேலை செய்யனா நான் எனக்கு அதை அவ்வளவு பிடிக்கவே இல்லை. நான் 9 மணிக்கு போய் பிறகு 5 மணிக்கு வரைக்கும் நான் சோர்ந்துதான் வீட்டை வருவேன். அதே சமயம் நான் என்ற தமிழையும் தமிழ் சமூகத்தோட சேர்ந்து வேலை செய்யணும்ன்ற ஒரு உணர்ச்சி எப்பவும் இருந்தது. ஸோ அதனால எனக்கு கிடைச்ச நேரங்கள்ல நான் வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து நான் என்ன செய்வேன்டா சமூகம் சார்ந்த ஈடுபாடுகள்ல வந்து நான் எப்ப பார்த்தாலுமே ஈடுபட்டு கொண்டிருப்பேன். நான் இந்த பெண்டமிக் முடியக்குள்ள நான் பெண்டமிக்ல நான் படிப்பு முடிச்சுட்டேன். அப்ப எனக்கு சில நேரங்களை என்ன செய்ய போறேன்னு தெரியல. அந்த சமயத்துல நான் சமூகத்துல வேலை செஞ்சதாலதான் எனக்கு சில வேலை வாய்ப்புகள் என்ன தேடியே வந்தது என்று சொல்லலாம். சோ நான் இந்த பெண்டமிக்ல வந்து என்ன செஞ்சேன்னா ஒரு யூத் ஒர்க்கராக தமிழ் சிவிக் ஆக்ஷன்ல வேலை செஞ்சான். தமிழ் பிள்ளைகளோட வேலை செஞ்சான். நான் அது வேலை செய்யல எனக்கு நல்ல மகிழ்ச்சி இருந்தது. எங்களோட தமிழ் பிள்ளைகளோட வேலை செய்யல. நான் பள்ளிக்கூடத்துல படிக்கல இப்படியான ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் நான் அவியலுக்கு ஒரு மென்டரா அவியல் தங்களோட தமிழை பற்றி கல்பினம் இல்லாட்டி தமிழ் சார்ந்த விடயங்களை பற்றி செய்வினம். நாங்கள் இளம் பெண்களுக்கான ஒரு கருத்துரை அப்படி பட்டறிவு போல ஒரு நிகழ்ச்சியை செஞ்ச நாங்கள். நான் இந்த யூத் ஒர்க்கரால் பணியாற்றிக்கல 2 நான் தமிழ் யூத் ஃபெலோஷிப் என்ற
ஒரு ஒரு 12 கிழமை வந்து நான் சிட்டி ஹால்ல வேலை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தது. ஸோ நான் கவுன்சிலர் மைக் கிளியரன்ஸ் இந்த ஆபீஸ்ல வந்து இப்ப வேலை செய்யறேன். அந்த விடியத்தால செஞ்சதால எனக்கு தொடர்ச்சியா இருந்தேன். நான் கடைசியில நான் இன்னும் படிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். நான் பள்ளிக்கூடத்துல படிக்காட்டிலும் இந்த சமூகத்துல இருந்து எல்லாத்தையும் கத்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு பிடித்த விடயங்கள் இப்படி செய்யும் போது எனக்கே இன்னும் செய்யலாம் என்ற ஒரு தன்னம்பிக்கையும் வருகிறது. ஒரு மன உளைச்சல் இல்லாமல் இன்னும் கடந்து போகலாம் என்ற ஒரு இதுவும் வருகிறது. மற்றது இந்த வட்டாரத்துல சுத்தி இருக்கிற ஆக்களும் என்ற வளர்ச்சியை பாக்குற ஆக்களாகவும் இப்ப நான் பிடிச்ச வேலை செய்யும் போது பாக்குற மாதிரியும் இருக்குது. அவ்வளோத்தையும் சொல்ல இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அவ்வளவுன்னு சொல்லாதீங்க. நீங்க அருமையான ஒரு சின்ன கொஞ்ச நேரம் பேசினா கூட அதை அருமையா சொல்லியிருந்தீங்க. எப்பவுமே எங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். எங்கட சமூகத்தை நாங்க எப்பவுமே மறக்க கூடாது. எப்பவுமே எங்களோட அடையாளங்களை மறக்க கூடாது. நீங்க உங்களை பார்க்கும்போது ஒரு அழகான தமிழ் பெண். எங்கட சமூகத்துக்கு ஒரு இளைய சமுதாயத்தோட எடுத்துக்காட்ட நீங்க இருக்கிறீங்க. என்னென்னா எங்கட கலை பண்பாடு தமிழ் மொழி எப்பவுமே எங்க இளைய சமுதாயத்துக்கு போய்கொண்டு இருக்க வேண்டும். உங்களை போல ஒரு இளைய சமுதாயத்தினர் இப்படி ஒரு செயல்ல செய்யப்படுவது எங்களுக்கு பெருமையா இருக்கிறது. நன்றி. அடுத்து சங்கவி சிவசுந்தரம் அவர்கள் மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்டா வேலை செய்யறாங்க ஸ்காப்ரோ ஹெல்த் நெட்வொர்க் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல. அவரும் ஒரு எங்க பெண்கள் எல்லா துறையிலும் பெண்ணால் முடியாதது எதுவும் இல்லை, அது போல எங்க தமிழ் பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை என்றதுக்குதான் இந்த பல பெண்கள் இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நாங்கள் அறிமுகம் செய்ய இருப்பது சங்கவி சிவஞான சுந்தரம். வணக்கம் சங்கவி. வணக்கம் எல்லோருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் எனது பேர் சங்கவி சிவஞான சுந்தரம். நான் இலங்கையில கூனவனே என்ற ஒரு சிறிய கிராமத்துல பிறந்த நான். அங்க எனக்கு 2 வயதா இருக்கும்போது எனது அம்மா தவறி விட்டார். அது நடந்த பிறகு எனது சொந்தங்களுடைய உதவியால எனது அப்பாவும் நானும் எனது தங்கச்சியும் கனடாக்கு வந்தோம். அப்போது எனக்கு 10 வயது. இங்க வந்து நான் மற்ற பிள்ளைகள் போல படித்து 12ஆம் வகுப்பு வரும்போது பல்கலைக்கழக கல்வி தேர்வு செய்ய வேண்டி இருந்தது. அப்போது எல்லா பிள்ளைகளும் கூடிய பிள்ளைகள் வந்து லைஃப் சயின்ஸ், நர்சிங் அப்படியான ப்ரோக்ராம்களை சூஸ் பண்ணினார்கள். எனக்கு ஒரு படித்தவுடன் வேலை கிட்டுமாறு ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ண வேண்டிய நோக்கத்தில் நான் மெடிக்கல் லேபரட்டரி சயின்ஸ் என்ற ஒரு ப்ரோக்ராம், அதாவது மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப கல்வி என்ற ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணினேன். அது UIT யூனிவர்சிட்டி ஆஃப் ஒன்டாரியோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் செய்தேன். அதை செய்து 4 வருடத்தில் எனக்கு 4 வருடம் படித்து முடித்த பிறகு எனக்கு ஒரு 2 மாதத்திலே வேலை கிடைத்து விட்டது ஸ்காப்ரோ ஜெனரல் ஹாஸ்பிட்டலில். அது என்ன மாதிரி வேலை என்றால் நாங்கள் இரத்த பரிசோதனைகள், இப்போது கோவிட் பரிசோதனைகள், அப்படியான வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். நான் இதை லைக் சயின்ஸ் மற்றது மேத் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். என்னென்னா இதுல வேலை வாய்ப்பு கிடைப்பது, அதுவும் இப்போது நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அண்ட் இது நர்சிங் லைக் டாக்டர் அதை விட ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வேலை. பேஷண்ட்ஸோட நேரடியா தொடர்பா இருக்க தேவையில்லை. நாங்கள் பேக்ரவுண்ட் சீன்ஸ்ல தான் வேலை செய்யறது. ஆனா டெக்னாலஜி அதுகளையும் வேலை வாய்ப்புகள் பேர்ந்து கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஸோ நான் இது சயின்ஸ் அண்ட் மேத் இன்ட்ரெஸ்ட் உள்ள பிள்ளைகளுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கு மகளிர் தின நாளன்றபடியா நான் என்ற தங்கச்சியையும் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். அவன் பேர் வந்து மதுரவி. அவளை காது கேட்க முடியாது அண்ட் வாய் பேச முடியாது. பட் அவ இப்ப ஹாலண்ட் ப்ளோர்வியூ என்ற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், அதாவது நிர்வாக சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டு கொண்டு வருகிறார்.
வணக்கம். வணக்கம். நன்றி, நன்றி. அவ வந்து காட்டி வேண்டது. அவவே உற்சாகம் கொடுப்பா. ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாருக்கும் சொல்றா. நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. ஓகே, நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ. நன்றி சங்கவி. உண்மையாவே எப்பவுமே நாங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அதுகள் தான் இப்ப எல்லாத்துலயும் முன்னுக்கு இருக்கு அப்படின்னு இல்லாம மெடிக்கல் லேப் டெக்னாலஜிஸ்டா கூட வரலாம் என்றதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, உங்க சகோதரிக்கு ஒரு தாயா இருக்கிறீங்க. அதுதான் பெண்மை. பெண் என்றாலே அதுதான் பெருமை. அழகான தங்கச்சி, அழகான ஒரு அக்கா, ஒரு அன்னைக்கு சமமா இருக்கிறவங்களை பார்க்கும்போது எனக்கு மிகவும் பெருமை. மதுரை வைக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சங்கவி. அடுத்து ஸ்கோட்டிலா நவரத்னசிங்கம். அவரை பற்றி நான் அறிமுகம் செய்வதற்கே நான் ஒரு படிப்பு படித்துட்டு வரணும். என்ன அவ்வளவு தகுதிகள் இருக்கிற ஒரு பெண்மணி. அப்படிப்பட்ட ஒரு பெண் எங்க தமிழ் சமூகத்துல இருப்பதும் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருப்பவர். அவரை இன்று நாங்க இணைய வாயிலாக முறையா நான் சந்திக்க போகிறேன். அது நான் மட்டுமில்ல, எல்லாரும் சந்திக்க போறோம் என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவரிடம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அவர் ஒரு முதல் தமிழ் நிர்வாகி, ஃபர்ஸ்ட் தமிழ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அட் டிசிடி எஸ்பி, அதாவது கத்தோலிக்க மாவட்ட பள்ளி வாரியத்துல முதலாவது தமிழ் நிர்வாகி என்பது எங்கள் தமிழ் இனத்துக்கே பெருமை. அது மட்டுமில்ல, அவர் ஒரு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி யூஎஃப்டில படிச்சிருக்காங்க. அது மட்டுமில்ல, பேச்சுலர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் டிகிரி ஃப்ரம் யூஎஃப்டி அண்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் லிட்ரஸி ஃப்ரம் மவுண்ட் செயின்ட் வின்சென்ட் யூனிவர்சிட்டி. அது மட்டுமில்ல, அவர்கள் வந்து ஒரு பெண் தலைமைத்துவ குடும்ப பெண், ஒரு அழகான 3 குழந்தைகளுக்கு தாய். அது அவ்வளவு குழந்தைகளுக்கு தாயா இருப்பதே ஒரு பெரிய வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்படி பல துறைகளில, அதுவும் அந்த கல்வித்துறையில் சாதித்து வருபவங்கள் தமிழ் பெண் என்பது எங்களுக்கு மிகவும் பெருமை. தமிழ் பாரம்பரிய மாதத்துக்கு தலைமை தாங்குபவர், அதாவது தமிழ் ஹெரிடேஜ் மந்த் செலிப்ரேஷன் அட் டிசிடிபிக்கு தலைமை தாங்குபவர். அது மட்டும் இல்ல, she is an equity champion. She works with the Tamil Civic Action as a member of the Ontario Tamil Educators Network and is passionate and about education and Tamil community. எப்பவுமே எங்க தமிழ் பெண்களுக்கு தமிழ் சமூகத்துல ஆர்வம் இருக்கும். அதுவும் அந்த சாதனை படைக்கும் திறமை உள்ள பெண்கள் எப்பவுமே எங்க தமிழ் சமூகத்தை விட்டு போகவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை இன்று நாங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ஸ்கோட்டிலா நவரத்னசிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம் நவநீதா. வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்யூ. என்னை பற்றி உங்களா வந்து சொல்லி இருக்கிறீங்க. பட் என் பயணத்தை பற்றி சொல்லணும் வேண்டாம். நான் 6 வயசுல இருந்து தான் வந்தேன். நான் ஸ்ரீலங்கால இருந்து அப்பா அம்மா எல்லாரோடையும். ஒரு 15 வயசு அப்படி இருக்கல அம்மாக்கு கேன்சர் வந்து அம்மா இறந்துட்டா. அதுக்கு பிறகு நான் ஹைஸ்கூல் எல்லாம் படிச்சு முடிச்சேன். அப்பாதான் கூடுதலா எல்லாத்துக்கும் நின்றவர் துணையா. யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோல படிச்சு போட்டு சயின்ஸ் தான் படிச்சேன். என் அம்மா கேன்சரால இருந்தபடியா சயின்ஸை பத்தி கொஞ்சம் கூட படிக்கணும், கூடுதலா மெடிசனுக்குள்ளதான் ஏதாவது போகணும் என்று முதல் நினைச்சேன் நான். அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கலதான் எனக்கு அந்த ஒரு மாதிரியா இருந்தது. அம்மா இறந்தவதானே, இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யக்கல, மற்றாக்களும் இறக்கினம், எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது. அப்ப வேறு ஏதாவது ஒரு தொழில் செய்வோம்தான் ஆசிரியரா துவங்கினான், ஒரு டீச்சரா. அது துவங்கிக்கல எங்கட தமிழ் ஐ கெஸ் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு ஒரு போராட்டம் மாதிரி, ஏன் டீச்சரா வருவான், மெடிசன் படிச்சிருக்கலாமே என்று. அப்ப நான் சொன்னேன், இல்ல நான் சயின்ஸ் தான் படிப்பிக்க போறேன், நான் மற்ற ஆக்களுக்கு படிப்பிக்க போறேன் என்று துவங்கினான். அதுக்கு பிறகு நான் 10 வருஷமா விரும்பின ஒருத்தரை கல்யாணம் கட்டினான். கல்யாணம் கட்டி 2 பிள்ளைகள் பெற்றுட்டு, எனக்கு இப்போ ஒரு அடாப்ட் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையா இருந்தது, தத்தெடுக்கணும்ன்ற ஒரு பிள்ளைய. அப்ப ஸ்ரீலங்கால இருந்து ஒரு பிள்ளைய தத்தெடுத்தினாங்க. தத்தெடுத்து அவர் 1 வருஷம் கனடாக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டார் திடீரென்று. ஒரு 4 நாள் தான் வருத்தமா இருந்தவர் ஹாஸ்பிட்டல்ல. அதுக்கு பிறகு திடீரென்று இறந்துட்டார். அவர் இறந்தா பிறகு நான் நினைச்சேன், என்ன செய்ய போறேன் என்ற வாழ்க்கையோட. பிள்ளைகள் இருக்கணும் 3 பேர், அவை எல்லாரையும் பார்க்கணும், எப்படி இன்னும் கண்டினியூ பண்ண போறேன்னு ஒரு பயத்துல இருந்தேன் நான். அதுக்கு பிறகு நான் நினைச்சேன், இப்படியே இருந்தா சரி வராது, என்ற பிள்ளைகளுக்கு நான் தான் காட்டணும் எப்படி லைஃப்ல கண்டினியூ பண்றதுன்ட்டு. எங்களோட வாழ்க்கையில எல்லாத்தையும் ஈஸியா வராது, ஆனா நாங்க தான் அதை முன்னிட்டு நின்று, ஓகே எங்கள் சொந்த காலில் நின்று எங்களாலேயே முடியும், ஒரு பெண்ணா
நாங்கள சாதிக்கலாம் என்று நினைச்சு கொண்டுதான் அதுக்கு பிறகுதான் பிரின்சிபல்ஸ் கோர்சஸ் செய்து பேருந்து மாஸ்டர்ஸையும் முடிச்சு 2 வருஷம் பிள்ளைகளை நித்திரையாக்கி போட்டு தான் நம்ம படிக்கிறேன்னா அப்படி படிச்சு ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு இப்ப நான் வைஸ் பிரின்சிபலுக்கு அப்ளை பண்ணி வைஸ் பிரின்சிபல் தொழில் கிடைச்சது. டொராண்டோ கேத்தலிக் போர்டுல நான் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் வைஸ் பிரின்சிபல். அதுல மிக பெருமை அடைஞ்ச நான் அந்த அதுல அண்ட் எந்த மகளுக்கு நான் காட்டணும் இருந்த நான் என்ன பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில உங்களால ஏதாவது சாதிக்கலாம், எங்களோட தமிழ் கம்யூனிட்டியை ஹெல்ப் பண்ணலாம், நாங்களும் ஒரு நல்ல ஒரு ஆளாயும் இருக்கணும், மற்றவருக்கு உதவி செய்து கொண்டு மற்றவரை எவ்வளவு எழுப்பி விடலாமோ நாங்களும் எழுப்பி விடணும் என்று தான் தமிழ் கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கும் ஒரு பெருமை இருக்குது, ஒரு சந்தோஷம் இருக்குது. எங்களோட தமிழ் தாய் தப்பன் எங்களோட ஸ்கூலுக்கு வரைக்கல, இல்லாட்டிக்கு தமிழ் பிள்ளைகளோட நான் வேலை செய்யக்கல, என்னென்ன உதவி அவைக்கு தேவையோ அதுல செய்யறதுல நான் பெருமை அடையிறேன். என்ன மகனும் அதுக்கெல்லாம் ஹாய் சொல்றேன். மற்ற மகன்மாருக்கும் எனக்கு 2 மகன்மார் இருக்கணும். இப்ப அவ 2 பேருக்கும் அவையின் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பொம்பளைய அவையும் சூஸ் பண்ணணும். அவ ஒரு பெண்ணை தேடிக்குள்ள அவ நல்ல அறிவோட இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா இருக்கணும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் மீறி சக்சஸ்ஃபுல்லா வரலாம் என்று நினைச்சு கொண்டு அவையும் வாழ்க்கை துணைவியலை தேடணும் என்ற அந்த அடையாளத்துக்காக வேண்டி நான் வாழணும் என்று நான் நினைக்கிறேன். So thank you. நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு அடையாளம் என்றதை விட எங்க தமிழ் சமூகத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கீங்க. உங்களோட மகள் சொன்ன மாதிரி நன்றி துணை முதல்வர் வைஸ் பிரின்சிபல், நன்றி. உங்களோட அழகான எவ்வளவு சோதனை, உண்மையா உங்களோட கதை கேட்கும் போது உணர்ச்சி வசப்படுற மாதிரி எனக்கு புல்லரிச்சது உடம்பு. சின்ன சின்ன விஷயங்களே நாங்க மனசு சோர்வடையும் போது எவ்வளவு ஒரு இழப்புகளை தாண்டி நீங்க சாதிச்சுட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு பெண் என்றா இப்படி இருக்க வேண்டும், அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி ஒரு தாயும் சரி தந்தையும் சரி, ஒரு ஆண்மகனுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா ஒரு ஆண் இருந்தாலும், ஒரு பெண்ணுக்கு நல்ல எடுத்துக்காட்டா ஒரு பெண் இருந்தாலே இந்த அபியூசஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் எங்களோட சமூகத்துல இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு குழந்தைகளே நீங்க பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறதுங்களுக்கு பெருமை. அது மட்டும் இல்ல எங்க சமூகத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, சாதிக்கலாம், என்ன சோதனை வந்தாலும் சாதிக்கலாம் என்று எனக்கே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனா இருக்கு. மிக்க நன்றி உங்களோட இதுல கருத்து பகிர்ந்து கொண்டதுக்கு. ஹாப்பி விமென்ஸ் டே எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி. நிவேதிதா நீங்க மியூட்டட். நவகீதா நன்றி நன்றி நன்றி. ஓகே, அடுத்து எங்க பெண்கள் ஒவ்வொரு துறையிலையும் சாதிச்சு கொண்டிருக்காங்க. அடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு துறையில ரூத் ஆதிரி அவர்கள், அவர் இ காமர்ஸ் கோஆர்டினேட்டர் LCBOல. அது மட்டும் இல்ல எப்பவுமே ஒரு மல்டி டிசிப்ளினரி ஆர்டிஸ்ட். அது மட்டும் இல்ல தமிழ்ல சொல்லணும்டா பல்துறை கலைஞர், பன்மொழி கலைஞர். எப்பவுமே ஒரு கிரியேட்டிவா இருக்கணும், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ஒரு வித்தியாசமான சேலஞ்சஸ் எடுத்து அதுல சாதிச்சு காட்ட வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெண்மணி. நான் கூறுவதை விட அவர் கூறினால் எங்களுக்கு எல்லாருக்குமே விளங்குற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி தடையில தாண்டி எதனால இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுல வந்தீங்க, என்ன மாதிரி சோதனையில தாண்டி இப்படி சாதிச்சு கொண்டிருக்கீங்க என்று கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரூத் ஆதிரி அவர்கள், வணக்கம். ரூத் ஆதிரி மியூட்டடா? ரூத் ஆதிரி அவ இருக்கிறாவோ தெரியல. ஆதிரை இருந்தவா? ஆதிரை நீங்க அடுத்த ஆளை கூப்பிடுங்க, நான் அவக்கு போன் பண்ணி பாக்கிறேன். நீங்க மியூட்டட் அம்மா.
எல்லாமே எங்க டெக்னாலஜி தெரிஞ்சவர்களே கொஞ்சம் தடுமாற நிலைமையில இருக்கிறோம். நன்றி. ஏன்னா எங்கட பெண்களை சந்திக்கும் போது அந்த மகிழ்ச்சியோட உண்மையா ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு நிகழ்வுல எங்க பெண்கள் சாதிக்கிற பெண்களை பார்க்கும்போது இந்த சந்தோஷத்துல என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கிறோம். நன்றி. அடுத்து திசோமிலி தங்கராஜ் அவர்கள். அவர் வந்து ஒரு அக்கௌண்டண்டா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அக்கௌண்டன்ட் என்னோடனே நாங்க அதுலதான் இருக்கணும் மட்டும் இல்ல, நாங்க மேக்கப் ஆர்டிஸ்டா கூட இருக்கலாம். எனக்கு பேஷன் வந்து நான் மேக்கப்ல இருக்கும்போது எங்களோட ஆசையும் நாங்க நிறைவேற்ற வேண்டும் என்பதுக்கு திசோமிலி தங்கராஜ் அவர்கள் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. நாங்கெல்லாம் அவர் மட்டுமில்ல எல்லாருமே கஷ்டப்பட்டு இலங்கையில இருந்து போர் காரணமாக நாங்க கனடால வந்து எங்களுக்கு தெரியும், எங்க இனத்துக்கு தெரியும் அந்த எவ்வளவு ஒரு கஷ்டம் நாங்க எல்லாம் பட்டு ஒரு நாட்டுல வந்து நாங்க ஒரு துறையில சாதிக்கிறதுன்றது அவ்வளவு இலகுவான விஷயம் இல்ல. அப்படி சாதித்து கொண்டிருக்கும் இருப்பவர் திசோமிலி தங்கராஜ் அவர்கள். அவர்களுடைய சாதனைகள் சோதனைகள் எப்படி எல்லாம் கஷ்டத்தை தாண்டி எங்களால் சாதிக்க முடியும் என்பதை திசோமிலி தங்கராஜ் அவர்கள் எங்களோட பகிர்ந்து கொள்வார். வணக்கம். வணக்கம். Thank you. And I invite பண்ணதுக்கு ஸ்பீக் பண்ண சொல்றதுக்கு. Sorry, நான் இங்கிலீஷ் தான் எழுதினேன், so prepare பண்ணல தமிழ்ல, but I'll try my best. நான் இங்க வரைக்குல 9 வயசு. அப்ப ஸ்ரீலங்கா இருக்கேக்கல நான் வார்ல தான் like grow up பண்ணேன். So during the war time and சின்ன தம்பிக்கும் கேன்சர் வந்தது. So அந்த ட்ரீம்னால அம்மா நடுவில் இந்தியாவுக்கு போனவங்க. எங்களுக்கு சரியான கஷ்டம், பிகாஸ் அம்மா 3 வருஷத்துக்கு பேக் அண்ட் ஃபோர்த் தம்பியோட இந்தியாவுக்கு போறது, திருப்பி ஸ்ரீலங்காக்கு வராது, அப்புறம் நாங்க வார்ல பங்கர்ல ஹைட் பண்றது இதாண்டு. ஸோ அந்த கஷ்டத்தை பார்க்கல எனக்கு அந்த ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து அம்மா விட கஷ்டப்பட்டவா தம்பியோட. அப்புறம் இங்க 9 வயசுக்கு வந்து யூனோ ஒன் திங், நாங்க எல்லாரும் அந்த எங்களோட ஸ்டடீஸ் அக்காம்ப்ளிஷ்மெண்ட், எஜுகேஷன் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் தான் லைக் கணக்கு கலைக்கிறாங்க. பட் ஒரு உமன் வந்து அவன் மேரேஜ்ல என்ன ஸ்ட்ரகிள்ஸ் போறது, ஒரு மதரா, ஒரு ஒய்ஃபா, ஒரு சிஸ்டரா, அதுவும் இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ உமன், எங்களோட எமோஷனல் கனெக்ஷன். ஸோ வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு எங்களோட அம்மா அப்பாவும் லைக் கொஞ்ச காலத்துக்கு ஸ்பிளிட் பண்ணிட்டேன். பின்ன அம்மா தான் தனியா என்னையும் என் அக்காவையும் அண்ணாவையும் தனியா பார்த்தேன். ஸோ ஒரு மதர் 3 பிள்ளைகளை தனியா பார்க்க சரியான கஷ்டம். ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் நான் கண்டேன். நான் லைக் அதை காணிக்கல எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு டிட்டர்மினேஷன், ஆஸ் அ உமன், ஒரு பொம்பளையா நான் ஒரு நாளும் ஒருத்தரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு, நானே தனியா செய்யணும். 2 வேலை செய்தாலும் நான் தான் தனியா செய்யணும். ஸோ நான் சின்ன வயசுலயே 15 வயசுலயே வேலை தொடங்கிட்டேன், பிகாஸ் அம்மா ஹெல்ப் பண்ணணும், அண்ட் ரெண்ட் பே பண்ணணும், பில்ஸ் கட்டணும். ஸோ சின்ன வயசுலயே லைக் வேலைக்கு போட்டு ஒவ்வொரு வீக்கனும் லைக் வேலை செய்து போட்டு அம்மா தான் எல்லாம் கொடுப்பேன். பிறகு யூனிவர்சிட்டி போய்க்கலையும் சரியான கஷ்டம், பிகாஸ் யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணணும், அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அப்போ வந்து எனக்கு 2 வேலை தான் செய்ய தொடங்கணும், பிகாஸ் எனக்கு லைக் பயம், எப்போ ஒரு பொம்பளையா ஒரு நாளும் அந்த ஒரு ஆம்பளைய எப்போ டிபெண்ட் பண்ணக்கூடாதுண்டு. நத்திங் ராங் வித் தட். அதனாடி ஹோம் மேக்கர், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், நத்திங் ராங் வித் தட். ஒரு கரியர் உமனா இருக்கலாம், நத்திங் ராங் வித் தட். ஓர் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டூ, ஒரு கரியர் உமன் அண்ட் மதர் ரெண்டும் இருக்கலாம், நத்திங் ராங் வித் தட். பட் எங்களுக்கு உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கணும், நடுலும் சொசைட்டிக்கு பயப்படுத்த தேவையில்லை. ஸோ கனாலும் அக்கௌண்டன்ட் வேலை செய்து விட்டு உள்ளுக்குள்ள எனக்கு அந்த பேஷன் லைக் அக்கௌண்டிங்ல ஃபுல்ல இல்லை. ஸோ 7 years ago நான் மேக்கப் ஸ்கூலுக்கு போய் ஃபுல் டைமா வேலை செய்தாண்டு, அப்புறம் பார்ட் டைம் ஸ்கூலுக்கு போய் மேக்கப். ஸோ இந்த ஓன் பிஸ்னஸ் தொடங்கினேன். ஐ ரியலி லவ் இட். எனக்கு லைக் மேக்கப் செய்யணும்னா நல்ல விருப்பம், லைக் எனக்கு கொஞ்சம் அந்த பேஷன் மாதிரி. அண்ட் ஃபுல் டைம் அந்த அக்கௌண்டிங் செய்யணும், பிகாஸ் as a woman எனக்கு உள்ளுக்கு பயம், லைக் ஒரு வேலை இதண்டா ஏதாவது மற்ற வேலைக்கு நடந்ததுண்டா என்னோட நான் என்ன சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ அதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பர்சனலியா என்னண்டா, நான் முந்தி ஐ வாஸ் மேரிட், ஏன் இப்ப லைக் and then divorced. ஏன் நான் இதை சொல்றேன்டா, பிகாஸ் எங்களோட சொசைட்டில எஸ்பெஷலி சவுத் ஏஷியன்ல நாங்க கல்யாணம் கட்டி எங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிள் என்றாலும் நாங்க பயம், இப்ப நாங்க விட்டுட்டு போனா எங்களோட ஃபேமிலி ஏதாவது சொல்லுவீனம், எங்களோட சொசைட்டி எங்களை பற்றி என்ன சொல்லுவீனம். அதனாடி நாங்க லாட் ஆஃப் டைம்ஸ் உமன் வந்து அன்ஹாப்பியா இருக்கீனம். லைக் எவ்வளவு என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நாங்க ஐயோ ஃபேமிலி என்ன சொல்லுவீனம், சொசைட்டி என்ன சொல்லுவீனம் அப்படின்ட்டு ஒரு சோதனை மாதிரி வாழ்க்கைக்கு அப்படி இருக்கேன். ஸோ எனக்கு லைக் சரியான கஷ்ட டிசிஷன். பட் ஐ செட் எனக்கு நான் இப்படி சஃபர் பண்ணினா எனக்கு ஒரு நாளைக்கு பிள்ளை இருந்தா இந்த பிள்ளைக்கு என்ன சொல்லுவேன் சஃபர் பண்ணா. ஸோ ஐ செட் ஹார்ட் டிசிஷன், ஐ ஹேட் டு கெட் அ டிவோர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இட் வாஸ் வெரி ஹார்ட், பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன அக்செப்ட் பண்ணினவேன். பட்
still there's people on the அப்படி கதைப்பினம். So அதான் அந்த more and the women talk about the accomplishment, more women talk about, you know, the struggles, எவ்வளவு எல்லாம் overcome பண்றது. But personal life is important. எங்களோட career life பற்றி நாங்க mind level சந்தோஷமா இருக்காங்க, emotional level சந்தோஷமா இருக்கோம். So இப்பவும் I'm, you know, like சில womenக்கு like ஒரு நாளும் கல்யாணம் கட்டுற இல்ல, ஒரு நாளும் அவளுக்கு பிள்ளை வராது. So it's okay. அவள் அப்படி என்ற woman மாதிரி இல்ல. And you could be a woman and be anything, you know, and be proud. So, and women கணக்கு struggles for avail. So then I think it's important to, you know, உங்களுக்கு career விருப்பமோ, உங்களுக்கு family விருப்பமோ, அடிக்க தனியா இருக்க விருப்பமோ, அம்மாவா இருப்ப விருப்பமோ, அம்மா இல்லாம வேற விருப்பமோ, everything is important. So I wanted to share my story because the personal experience is important as much as the career life. So now I'm working as an accountant. I love my makeup business, and slowly I'm beginning to be more and more happy with my personal life too. So thank you, and happy International Women's Day. Thank you. நன்றி நன்றி திசோமிலி தங்கராஜ். உங்களோட உண்மையாவே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறீங்க எங்களோட தமிழ் பெண்களுக்கு. என்னன்னா சமூக அழுத்தம் காரணமாக எப்பவுமே எங்களுடைய சமூகத்துல ஒரு அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. யார் இப்படி சொல்லினோம் அப்படி சொல்லினோம்ன்றதுக்காக ஒரு படிப்புல கூட ஓகே, நான் கூட இன்ஜினியரா வேலை படிச்சுட்டு நான் ஒரு பிசினஸ் செய்யும் போது எனக்கு நிறைய அழுத்தங்கள் வந்தது. என்ன இப்படி மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு சாரி விக்கிறீங்க அப்படி கூட சொல்லியிருக்கணும். நான் எப்பவுமே அடுத்தவங்க சொல்ல நான் என்ன கோத்ரூ பண்றேன், எந்த லைஃபுக்கு எது தேவையோ அது எங்களுக்கு தான் தெரியும். எப்பவுமே நாங்க சமூக அழுத்தங்கள் எப்பவுமே அடுத்தவர்கள் என்ன நிலையில இருக்கிறோம்னு தெரியாம அழுத்தங்கள் கொடுக்க கூடாது. எங்களோட சமூகம் அதை விளங்கி நடக்க வேண்டும். அது போலதான் நீங்களும் இருக்கிறீங்க. எங்களுக்கு எப்பவுமே பிடிச்ச விஷயங்களை செய்ய வேண்டும், இதை பத்தி கவலைப்படக்கூடாது. பாருங்க, நாங்க ஒரு தாயா இருந்தோண்டுதான் நாங்க எல்லாமே செய்ய வேண்டியிருக்கு. அது பெண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை. அடுத்ததாக நன்றி திசோமிலி, நீங்க உங்க ஸ்டோரிஸ் எல்லாமே ஒரு விஷயமும் அருமையா இருந்தது. அடுத்து துவாரகா சுந்தர் அவர்கள் சமூக வலைத்தளங்கள் பற்றி சோஷியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் who has an HRS certification and a Bachelor of Arts in International Development. ஓகே, அது மட்டும் இல்ல, அவங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எங்களோட வசந்தம் வெல்னஸ் சென்டர் கூட எங்களுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தேவைப்படுறது கண்டிப்பாவே அவர்கள் உதவி செய்வார்கள். ஃப்ரம் ஜார்ஜ் பிரவுன் காலேஜ்ல சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அவங்க சொந்தமா பிசினஸ் செய்யறாங்க. கண்டிப்பா இந்த காலத்துல சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இஸ் த பெஸ்ட். நீங்க இப்ப யாருமே பேப்பரோ புத்தகங்களோ அதில் பாக்குற குறைவு. சோ சமூக வலைதளங்களை தான் எல்லாருமே சுத்தி கொண்டிருக்காங்க. எப்பவுமே என்ன பிசினஸ்ல நாங்க வெற்றி காண வேண்டும் என்றாலும் அந்த சமூக வலைதளத்துல நாம சாதிக்கலாம். அதுக்கு நீங்க கண்டிப்பாவே எங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லணும். உங்களை இங்க சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் துவாரகா சுந்தர். Thank you, Navigita. நான் உங்களை மாதிரி நல்ல தமிழ் பேச மாட்டேன். நான் இங்கிலீஷ்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். So இல்ல, எல்லாமே பரவாயில்ல. நீங்க எதுலயும் படிவாசங்களுக்கு சொல்லுவீங்க. No problem. Okay, thank you. So I've worked in different fields. I've also been working like Millie from when I was 15 years old. I was working, I would work full-time hours on the weekend, and then I would study during the week, go to school. And so I've had a lot of different roles and specialties, and and then but mostly I've been an educator for over 12 years. I was doing private tutoring, and then in my last few years I was a high school teacher, and then I was a private in higher education for private school, and I also have work experience in social media marketing. And I graduated from University of Toronto, and I have like 2 HR certificates, and I have an honors and Bachelor of Arts in International Development Studies specialist, and with a minor in social anthropology. I also earned my social media marketing certificate from George Brown College. Currently, I'm a social media strategist, and I have my own business. It all started when I was getting exhausted from behaviorally challenged kids in the last 5 years of my tutoring. It was it was very challenging and stressful, and that's when I started to think of something else I can do in replacement of tutoring. And I was thinking, what can I do when I finish school and I'm working full time as an HR professional? Because I always wanted to do 2 things. I was always like, I want to work. I want to work full time and then do evening work and be busy like that. That's how I always was. And so then
Yeah, so then that's when I became more receptive in general to new ideas of business. And I came across social media marketing by a business mogul online through one of his online ads. I thought, oh, wow, I get to work from home because I travel like 3 hours round trip for tutoring and for like 2 hours. But then, you tutor so much that it's okay if you travel that much. And then I'm like, oh, I get to make more money than have to work by, you can make more than by you making by your hourly rate, like it's more scaled. And I can travel and take my work with me wherever I go because it's digital work. So I can work in like Hawaii if I wanted to go. And then like, I like this. It's less stress as well, but there's always stress or problems that arise in any field of work, especially with higher work responsibility. But I was a person who likes challenges, and I'm goal oriented, and doing basic mundane day-to-day tasks was unappealing. Also a reason why I changed my studies from life science. I think everybody studied life science. They start. And then to humanities. I changed it to humanities. And then I felt like it helped me become more knowledgeable about the world and be more well-rounded. I felt life science wasn't helping me grow as a person. I was too focused on studying and couldn't focus on developing my soft skills. Humanities was more interesting, and it was like reading stories, and every course was different. I started to look more into social media marketing. And before I made a decision and was comfortable with all aspects, I started learning online from a business mogul who had an online course. So I built my knowledge through him, and then I signed up to be a professional. I signed up to a professional business membership association network in Scarborough. I started networking and promoted my business in the association. And that's where there was another digital marketing entrepreneur who was really impressed by me because I had an HR and social media marketing background. And he has future plans to start his recruiting agency as well. So he hired me. And I have been building my own digital marketing agency on the side as well. I was a little nervous. As social media marketing is non-traditional role and an up and coming field, and no one would know the value of this initially. So the societal expectations and all that too. And because everything is like doctor, engineer, and things like that. So, and also a risk to go into something that is new and don't know if it will boom or bust. And then I'm enjoying what I do currently, so like no regrets. It's almost been a decade, and there have been more remote work and online social media type of income earners. So rest assured, it's safe. It's also more in demand. There's also there's many remote or freelancing jobs there that small and large companies alike look to hire, from web developer, writer, ads copywriter, to email marketing, search engine optimization, digital marketer. I can keep going. I have a list, but we're short of time, so I'm going to cut that. And then all these are digital remote work that you can study or apply to. There are many social media influencers from YouTube to Instagram earning a lot with digital marketing strategy for that specific channel. You just need to try and spend some time and not give up if you fail several times in the beginning, as you need to be persistent and consistent in your endeavors until you achieve success. You don't want to give up on your last attempted failure when the next try could be your success. And you wouldn't know because you gave up just one step before. You receive more no's or have failures before you achieve success. Thomas Edison attempted 10,000 times to refine the light bulb before it worked. He's quoted to say about his failures that I have not failed. I have found 9,999 ways that do not work. So do not give up and keep at it until you achieve your dreams. It is always good to enjoy the journey than achieving your goal destination. Achieving your goal or destination will only be a 5-minute satisfaction and fade away. Learn to enjoy the process. Thank you for listening. நன்றி துவாரகா. அதான் எப்பவுமே ஒரு ஃபெயிலியர் தோல்வி என்றதே இல்லை, அது ஒரு பாடம். ஃபெயிலியர் என்றது எதுவுமே இல்லை, வெற்றி இல்லது பாடமே தவிர தோல்வி என்றதே இல்லை. எப்பவுமே நாங்க முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அது நீங்க கூறியது போல எப்பவுமே நாங்க சொந்தமா ஒரு பிசினஸ் செய்யும் போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். நினைச்ச நேரம் நாங்க என்னவும் செய்யலாம். நானும் ஒரு ஐடி ப்ரோக்ராமர் வேலை செய்யும் போது 9 to விடிய ஆரம்பிச்சா வீட்டை வர 6 மணி ஆகும்போது என்னடா இப்படி ஒரு வாழ்க்கையே எங்களோட அழகான நேரத்தை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செலவழிக்க வேணும், சம்பாதிக்க வேணும் என்ற எண்ணம் வரும்போது பிசினஸ் வந்தது. அது போல எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நாங்க செய்யும் போது சந்தோஷமா இருக்கலாம். நாங்க மட்டும் இல்ல, எங்களை சுத்தி இருப்பவரும் சந்தோஷமா இருப்பார்கள். நன்றி துவரகா, உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு. எங்களோட எல்லா பெண்களும் எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க. இப்ப கூட ஒரு மெசேஜ் ஒன்று பாக்குறேன், நிலையான நாளைக்காக இன்று பாலின சமத்துவம். எப்பவுமே பாரதி சொன்ன மாதிரி இரண்டு கண்
ஆணும் சரி பெண்ணும் சரி 2 கண், அதுல ஒரு கண்ணை எடுத்து காட்சி பொருளா வைப்பது வந்து அழகல்ல. இப்ப 2 கண்ணுண்டா அது 2 கண்ணும் சமம் தானே. ஏன் ஒரு பெண் மட்டும் ஒரு வீட்டிலே இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றது ஒரு கண்ணை எடுத்து காட்சி பொருளா வைப்பது. அது மட்டுமில்ல அர்த்தநாதீஸ்வரர் மாதிரி ஆண் பெண் சமம் என்று போது ஒரு பகுதி வளர்ந்து ஒரு பகுதி வளராமல் இருந்தா அது வந்து வளர்ச்சியே இல்லை, அது ஒரு உடல் ஊனம் என்றுதான் கூற வேண்டும். அதுபோல் பெண்கள் எல்லா துறையிலும் ஆணுக்கு பெண் நிகர் சமமா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இந்த நேரத்துல மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி. ஆதிரைக்கு வந்து அவண்ட இது ஜூம் வேலை செய்யுது இல்லையா, அவ இங்க நின்றுட்டு தான் போனவா. அவக்கு ஜூம் ட்ரை பண்றா, அது முடியுது இல்ல. சோ அவ வேறொரு நேரத்துக்கு நாங்க கூப்பிடலாம். மிக மிக நல்ல ப்ரோக்ராம் செய்திருக்கிறீங்க நவகீதா. உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். இப்பொழுது நேயருடைய நேரம். நீங்கள் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களை. இதிலே பேசியவர்கள் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடுவதுடன் சில கேள்விகளையும் கேட்பார்கள். இது பூர்வீக பெண், அதாவது கெலி ஜோன்சன் இருக்கிறாவா தெரியல. அவ இல்ல, இங்க விடுபட்டு அவ போயிட்டா. அப்ப அந்த விஷயம் நாங்கள் பேசாமல் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய பெண்களுடைய அவர்களுடைய எழுச்சி, அதாவது பெண்கள் வந்து என்னென்ன துறையிலே இந்த மாதிரி தங்களை வளர்த்து கொண்டு வருகிறார்கள், இவர்கள் முன்னுதாரணமாக மற்றவர்களுக்கு இருக்கிறார்கள். இந்த இப்படியான பெண்களுடைய எழுச்சிகளையும் இவர்களை பற்றி மற்ற பெண்களும் பார்க்க வேணும். வீட்டுக்குள்ளேயே குட்ட குறிஞ்சு கொண்டு இருக்கிறார்கள், வீட்டுக்குள்ளேயே இருந்து கொண்டு வெளியுலகத்தை தெரியாம இருக்கிற அந்த பிள்ளைகள் எப்படி தாங்கள் வெளியில வரலாம், முன்னேறலாம் என்பதை இந்த நிகழ்ச்சி வந்து இன்றைக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. எப்படி நீங்க எல்லாம் முன்னுக்கு வரலாம், முன்னேறலாம் என்பது. ஆகவே இந்த இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி பற்றியும் இந்த பெண்களுக்கு உற்சாகம் தரும் வகையிலும் சில கருத்துக்களை நீங்கள் நேயர்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுடைய நேரம். கேள்வி கேட்பவர்கள் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கதைக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஹேண்ட் ரைஸ் பட்டனை அமர்த்தலாம். ஸ்ரீ கதிர். இதுல எல்லாருமே தங்களுடைய சாதனைகளை பற்றி சொல்லியிருந்தார்கள் மகளிர் தின நிகழ்விலே. அந்த மகளிர் தினத்துல சாதிக்கிற ஒரு பெண்ணாகத்தான் டாக்டர் பார்வதி கந்தசாமியும் வசந்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய இதுல உள்ளவைக்கு உற்சாகமூட்டக்கூடியதா எதுவும் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. இப்படியான நிகழ்வுகளுக்கு வராதவைக்குத்தான் கூப்பிட்டு இப்படியான பெண்கள் இந்த நிகழ்வுகளை நடத்த வேண்டும். அவர்கள் எல்லாருமே சாதித்த பெண்கள். அதனுடைய அவர்களுக்கு நாங்கள் இங்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. அவர்கள் எல்லாரும் தங்களுடைய சாதனையாளர்கள் பட்டியலில் இருந்து தங்களுடைய சாதனைகளை எவ்வாறு கணவன் இல்லாமல், அம்மா இல்லாமல், குடும்பத்தை எல்லாத்தையும் பல நிலையில இருந்து இந்த நிலைக்கு வந்தேன்றதை மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான விஷயங்களை அவர்கள் சொன்னது. இதில் யாருக்காவது எப்படியும் யாராவது உற்சாகம் தேவையன்றவை யாராவது இருந்தால் பார்வையாளர்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் இதனை இளம் சமுதாயம், எங்களுடைய தமிழினத்தில் உள்ள இளம் பிள்ளைகள் இவற்றை பின்பற்றக்கூடிய விதத்தில் இப்படியானவர்கள் தங்களுடைய எல்லா விதமான சேலஞ்சஸையும் சந்திச்ச அந்த சவால்களின் ஊடாக எவ்வாறு இந்த நிலைக்கு வந்தோம் என்றதை அப்படியானவர்களை சந்தித்து அணுகி கதைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. மற்றும்படி எல்லோருமே மிகவும் திறம்பட தங்களுடைய நிலைகளை எவ்வாறு வந்தோம் என்றதை பற்றி மிகவும் அருமையாக சொன்னார்கள். அது எங்களுடைய ஒரு இந்த விமென்ஸ் டேயில நல்ல ஒரு செய்தியாக இருந்தது. எல்லோருக்கும் நன்றி. நன்றி கதர் ராமநாதன். வேறு யாராவது? 2 பேர் கையெழுத்திருக்கணும். மரியா சரோஜினி. சரோஜினி மியூட் பண்ணி சொல்றேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக நாளைய தினத்தை முன்னிட்டு நடந்த இன்றைய மகளிர் தின நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக இருந்தது. ஒவ்வொருவரும் தாங்கள் சின்ன வயதிலிருந்து தாங்கள் எப்படி முன்னேறி வந்தார்கள், தங்களுடைய நோக்கத்தை எப்படி
வெற்றி கொண்டார்கள் என்பதை பற்றி அழகாக சொல்லியிருந்தா. உதாரணமாக நிஷா, மற்ற பெயர்கள் இருக்குது, துவாரகா, பிரியாந்தி, சங்கவி போன்ற அரை பேரெல்லாம் இப்ப சொல்லாம இருந்தா மன்னிக்கும். அவர்களை அழகாக இயல்பாக பேட்டி காண்கின்ற நவகீதாவையும் நாங்கள் வாழ்த்த வேணும். அதே நேரம் எல்லாற்ற வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சோகங்கள், ஒவ்வொரு சுமைகள் இருக்கத்தான் செய்கிறது. அது அந்த சுமைகளிலிருந்து வெளியே வந்து அவர்கள் வாழ்க்கையில எப்படி சாதிக்கிறார்கள்ன்றதான் நாங்கள் பெருசாக முக்கியமா எடுக்க வேணும். அந்த வகையில இவர்களுடைய சாதனைகளை நாங்கள் பாராட்டக்கூடியதா இருக்கிறது. என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. நன்றி. வேறு யாராவது? Fire tablet, yeah. I'm Levine. I think this is one of the best Vasantham Zoom groups that has happened. That's what I wanted to say. Well, thank you, Nilandi. You're welcome, Parvati. Josie. வணக்கம். நான் பிராம்டன் தமிழ் அசோசியேஷன்லேருந்து கதைக்கிறேன். சாரி, எனக்கு ஏர்லியாக ஜாயின் பண்ணியெல்லாம் போயிட்டு என்ன வேலை முடிஞ்சு வந்து ஆஃப்டர் டியூட்டரிங் செய்கிறேன் நான். அப்போ இப்போ தான் இந்த கிளாஸ் முடிஞ்சனால ஒரு கொஞ்ச நேரம் தான் உங்களோட ப்ரோக்ராம் பார்க்க முடிஞ்சது. உண்மையாக இப்படியான நிகழ்ச்சிகள் வந்து நடத்துறதுக்கு உண்மையாக ஒரு பாராட்டுக்கள். லாஸ்ட் இயர் நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் செய்திருந்தாங்க மகளிர் தினம்னு சொல்லி. ஆனால் அதே டைமில் ஊரில் பெண் தலைமைத்துவ பெண்களுக்காக கொஞ்சம் ஃபண்ட் ரைசிங் லேடிஸ் நாங்களே சேர்த்து ஒரு 4-5 குடும்பத்துக்கு அங்கே அனுப்பி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் நிறைய கொண்டிருக்கிறீங்க. ஆனால் என்னால் பார்க்க முடியாமல் போயிட்டுது. ஆனால் இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினதுக்கு நன்றி. அதை எங்களுக்கு அறிவித்ததுக்கும் இன்னொரு நான் ஒரு நன்றி சொல்லணும். என் பேர் சுசிராஜன் ஃப்ரம் பிரம்டன் தமிழ் அசோசியேஷன். நான் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறேன். மிகவும் நன்றி பார்வதி அவர்களுக்கும் மற்றது இந்த நிகழ்ச்சியை நடத்தின அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. வெல்டான், அதைத்தான் சொல்றதுக்கு அடுத்த நான் நன்றி. நன்றி சுசீலா. நன்றி. நீங்க டியூட்டரிங் செய்யறீங்க. நாங்கள் இப்போ ஒரு புது ப்ரோக்ராம் துவங்கி இருக்கிறோம். இந்த கேமிங் போன்றவற்றில் ஈடுபடுற பெற்றார் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு நாங்கள் ஒரு டியூட்டரிங் மாதிரி ஒன்று கொடுக்குறோம். ஓகே, நான் வந்து ஹை ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தான் பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிறேன் நான். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து சீனியர்ஸுக்கு வந்து எப்படி அந்த லேப்டாப் அதுகள் ஒர்க் பண்ணுறது இதுன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு இங்கே பிராம்டன் சீனியர்ஸுக்கு ஒரு ஆன்லைனுக்குள்ளால அவர் படிப்பிக்கிறவர். இப்போ உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் வேணும்னு சொன்னால் நாங்கள் செய்யலாம். நல்லது நல்லது, எங்களுக்கு வேணும் ஹெல்ப். நாங்கள் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு, அதாவது சின்ன பிள்ளைகள் 3ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரையும் உள்ள பிள்ளைகளின் பேரன்மார் தாய் தாப்பன் அவைகளுக்கு சில ஒரு 4 வகுப்பு ஒரு டாக்டரை கொண்டு வச்சு செய்விக்கிறோம். அவர் வந்து என்ன மாதிரி இவைகள் இந்த விஷயங்கள்ல என்ன மாதிரி அவைகள் கூட கூட போய் இந்த மாதிரி போயினம்ன்றதை சொல்றதும், மற்றது அதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கலாம்ன்றது அவைகளுக்கே பழக்கிறது. ஓகே ஓகே, நல்லது. எதுவும் ஹெல்ப் தேவையா சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். நன்றி. உங்களோட ஃபோன் நம்பர் எங்களுக்கு தந்தீங்கன்னா யாரு டேவிட் எடுக்கலாமா? நான் பிராம்டன் தமிழ் அசோசியேஷன். அதான் டேவிட், அதானே டேவிட் சீனியர் அசோசியேஷன். டேவிட். ஓகே, நீங்க தமிழ் அசோசியேஷன். பிராம்டன் தமிழ் அசோசியேஷன். ஓகே ஓகே. அப்ப நீங்க வந்திருக்கணும் நினைக்கிறேன். உங்களோட ஃபோன் நம்பர் அப்புறம் தருவீங்களா? ஓகே ஓகே, நன்றி. தேங்க்யூ. நன்றி, நீங்கள் இந்த இதுல வந்து சேர்ந்து பங்கு பற்றினதுக்கு தேங்க்யூ. நன்றி. எல்லோரும் இந்த ஒரு பிரயோசனமான ஒரு கருத்தரங்கு நடந்திருக்குது. பலருக்கு இது உற்சாகம் வரும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். இன்று இவ்வளவு தூரம் இவ்வளவு பெண்களும் வந்து தங்களுடைய ஆளுமையை இங்கே விவரித்து சென்றிருக்கிறார்கள். அது மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு விடயமாக அமையும். அவர்களை பின்தொடர்வதற்கு, அதாவது ஏராளமான பெண்கள்
இவர்களை பார்த்து பின்தொடர்வது. நாங்கள் இது யூடியூப்ல போடுறது. எங்களுடைய வசந்தம் வெல்னஸ் என்ற ஒரு யூடியூப் வச்சுக்கிறோம். அதில் நாங்கள் இந்த எங்களுடைய கருத்தரங்கை போட்டுக்கொள்கிறோம். ஆகவே அதனை மற்றவர்களும் பார்த்து கொள்ளலாம். நாங்கள் மீடியாவிலையும் போடுவோம், எங்களுடைய வெப்சைட்லையும் போடுவோம். ஆனால் இப்பொழுது யூடியூப்லாம் போடுவோம். அனைவருக்கும் நன்றி. இந்த இவ்வளவு நேரமும் வந்து இந்த எங்களுடைய இந்த கருத்தரங்கிலே பங்கு பெற்றின உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் மேலும் மற்ற பெண்களும் முன்னேறுவதற்கான வழிவகைகளை செய்ய வேண்டும். எங்கள் வசந்தத்துடன் இணைந்து பல முன்னெடுப்புகளை செய்வதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு அதாவது இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த உதவிய பலருக்கும் எங்களுடைய நன்றி. குறிப்பாக நிசா பல பெண்களை எங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்திருந்தார். அனைவருக்கும் நன்றி. இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்து சமூகத்தை வந்து ஒரு திறமான வழியிலே ஒரு நல்ல ஒரு பாதையிலே போவதற்கான வழிநடத்தல்களை பலரும் இணைந்து செய்யும் பொழுது அந்த சமூகம் ஒரு சுகமான சமூகமாக மாறும். அதனாலே பலருக்கும் நன்மை ஏற்படும் என்பதை நான் கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் செய்கின்ற இந்த எங்களுடைய புதிய ஒரு இது வந்து நாங்கள் இன்னொரு விடயம் துவங்க போறோம். குடிபோதைக்கு அடிமையாகி ரோட்டு வழியே நிக்கிறவே, வீடு இல்லாம நிக்கிறவே என்று சொல்லி நிக்கிற ஆட்களுக்கு நாங்கள் ஒரு புது ப்ரோக்ராம் ஒன்று துவங்குறோம். அவைகளை தனிப்பட்ட ஆக்களாக அவைகளுக்கு உதவுது அப்படியான விஷயம். ஆகவே இவற்றுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும். எங்களை தொடர்பு கொள்வதற்கு 416-847-4172 416-847-4172. நீங்கள் பிளேயர் பார்த்திருப்பீங்க, அதுலேயும் இருக்குது எங்களுடைய இலக்கம், எங்களுடைய இமெயிலும் இருக்குது. நீங்கள் அதிலே தொடர்பு கொண்டால் நீங்கள் எங்களுக்கு உதவலாம். நாங்கள் உங்களுடைய உதவியை ஆர்வத்துடன் எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய பங்களிப்பு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் எங்களுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஜெயந்தினி, ராஜினி ஆகிய இருவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். இங்கு வந்திருக்கும் சகோதரிகள் மீடியாவில் வேலை செய்கிற துவாரகா எங்களுக்கு மிகுந்த உதவியை செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கிற அது அவருடைய உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இரண்டா எங்களுடைய வளத்தை பெருக்குவதற்கு அப்படியான ஒரு சேவை எங்களுக்கு தேவை. ஆகவே எல்லோரும் ஒன்று கூடி நாங்கள் செய்வதால் எல்லோரும் இன்புற்று இருக்கலாம். சமூகம் முன்னேற வழிவகை உண்டு. எங்களுக்கு ஒரு திறமான ஒரு சமூகமாக நாங்கள் நல்லொரு இருப்பை கனடாவில் ஏற்படுத்தியவர்களாக இருப்பதற்கு உதவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. ஆண்டி, இதுல ரெக்கார்ட் நிப்பாட்டினா பிறகு இதுல மரீனாவும் பழனிசாமி ஐயாவும் கை தூக்கி வைக்கணும் கேள்விக்கு. ஓகே, சொல்லுங்க, கூப்பிடுங்க. ஐயா பழனிசாமி ஐயா. பழனிசாமி ஐயா காணையில் அவரு விடுபட்டுட்டார் போல. மரீனா 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 அகில உலக மகளிர் தின நாளிலே ஒட்டிய இந்த நிகழ்வை செய்த அம்மை பார்வதி அம்மாவுக்கு நாங்கள் அவவும் ஒரு சாதனை செய்து எங்களை எல்லா மகளிரையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற தாயாருக்கும் நாங்கள் பாராட்டுகளும் மகளிர் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சாதனையாளர்களாக பேச வந்த அனைத்து சகோதரர்களுக்கும் நான் என்னுடைய மகளிர் தினத்தை மனதார வாழ்த்துவதோடு அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே வந்த சோதனை, வேதனை, காயங்கள், பழுக்கள், வலிகள், வெளியிலே சொல்ல முடியாத தன்மைகளின் மத்தியிலும் கூட தன்னம்பிக்கையோடு தங்களுடைய வாழ்க்கையை வாழ வேணும், பிள்ளைகளுக்காக, உலகத்துக்காக, சமுதாயத்திற்காக
தங்களுடைய கால்களிலே நிற்க வேண்டும் என்கின்ற அந்த ஓர்மம் இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, பலம் இருந்ததை நான் பார்த்தேன். சிறப்பான சாதனையாளர்கள் இன்னுமாக சமுதாயத்திலே இப்படி ஆன சாதனையாளர்கள் பெருகி வளர்ந்து பெரும் விருட்சமாக வளர வேண்டும் என்றும் ஒடுக்கப்பட்ட மகளிர்களை நாங்கள் இப்படியான சில விழிப்புணர்வான பாசறைகளை வைக்கின்ற பொழுது, இப்படியான கூட்டங்களை கருத்தரங்குகளை வைக்கின்ற பொழுது அவர்களையும் நாங்கள் நல்ல சமுதாயத்திலே ஒரு பிரஜைகளாக உருவாக்க முடியும் என்கின்ற இந்த தன்னம்பிக்கையோடு மீண்டும் அனைவருக்கும் அம்மை பார்வதி அம்மாவுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றி. மரீனா. நன்றி அம்மா, நன்றி. பழனிசாமி ஐயா இருக்குறீங்களா? போயிட்டு போல இல்ல, வேற யாரும் விடுபட்டு இருக்கணுமா? சரோஜினி லோகநாதன். பழனிசாமி இருக்கிறார், மியூட் பண்ணி கொண்டிருக்கிற போல. பழனிசாமி ஐயா மியூட்டட். சரோஜினி அம்மா போங்க, அடுத்ததா பழனிசாமி. வணக்கம் எல்லாருக்கும், மகளிர் தின வாழ்த்துக்கள். உண்மையில இன்னைக்கு நல்ல ஒரு கருத்தரங்கு. பட் இதுல சாதனையாளர்கள் உண்மையில அவ தன்னம்பிக்கை துணிவோட இவ்வளவு இன்பங்கள் துன்பங்கள் இருந்தும் சோதனைகள் இருந்தும் இவ்வளவாக முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். தைரியத்தோட தங்களுடைய பர்சனல் ஸ்டோரியை இதுல சொன்னதே ஒரு தைரியம் என்று தான் சொல்லணும். அதை அவர்கள் சொன்னது, எஸ்பெஷலி ஸ்காட்லா வைஸ் பிரின்சிபலா இருக்கிற மற்றது மீலி, உண்மையில அவியல் இந்த ஸ்டோரி ஒரு ஒரு மனதை தொட்டதுன்னு தான் சொல்ல வேணும். தைரியமா இந்த இடத்துல இவ்வளவு பேருக்கு முன்னால சொல்லி இருக்கணும் என்று சொன்னால் அது உண்மையில ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளால சோதனைகளால போயிருக்கணும் அறியக்கூடியதா இருக்கிறது. இப்படி ஒரு சாதனையாளர்களை இன்னும் இனிமேலும் நீங்கள் இந்த இடத்தில் கொண்டு ஏதோ ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க கொண்டு வந்திருந்தால் கன பேருக்கு இது ஒரு அறிவுரையும் தைரியத்தை கொடுக்கறதும் ஒரு முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு ஆவலை கொடுக்கறதுமாக இருக்கு. லாஸ் ஏஞ்சலஸ்ல நிக்கிறா ஒரு பெண் மயூரி ராமகிருஷ்ணன். நன்றி. பார்த்தோம், ஆனா அவ இப்பொழுது சரியான பிஸியாக லாஸ் ஏஞ்சலஸ்ல அவ அந்த பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ளிட்டு இருக்கிறா, ஹாலிவுட்டுக்குள்ள. அப்ப அவ போல அது ஒரு புதுவிதமான சாதனை இல்லையா? எங்கட பிள்ளைகள் அதுக்குள்ள இல்லை. அப்ப அப்படி பிள்ளைகள் இருக்கணும் நிறைய. நாங்கள் இது திடீரென்று செய்தபடியால் நாங்கள் இன்னும் பிள்ளைகளை கொண்டுறோம். ஆனா வேற வேற சந்தர்ப்பங்களை நாங்க உருவாக்கி அவர்களை நாங்கள் எங்களுடைய கருத்தரங்கு கொண்டு வருவோம். நாங்கள் செய்யற கருத்தரங்கு ஒரு சைக்கோ சோசியல் சீரீஸ். இதுல நிறைய ஆக்களுக்கு எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் மையமாக வச்சுதான் இது செய்து கொண்டு வருகின்றோம். பழனிசாமி ஐயா வந்துட்டீங்க, சொல்லுங்க. நான் கோல் வந்தது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்டா, முதலாவது இந்த ஒழுங்கு செய்த உங்களுக்கு நன்றி. அடுத்தது பேசின அத்தனை பேச்சாளர்களுக்கும் நன்றி. நாங்கள் இலங்கையை விட்டு அநேகமான ஆக்கள் ஒரு காலத்துல வெளிக்கிட்டது கல்வி மறுக்கப்பட்டது காண்டித்தான். அப்ப இந்த புள்ளைகள் எல்லாம் இங்க இப்படி இந்த கல்வியில முன்னேற்றமா இருக்கிறது ஒரு போற்றக்கூடிய ஒரு விஷயம். அதுகள் அவைந்த ஆனா ஒன்று கதிர் சொன்ன மாதிரி இந்த கருத்தரங்குக்கு ஒரு இளைய சமுதாயம் வந்திருந்தால் இன்னும் நன்றாக இருந்திருக்கும். இப்ப இங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் அந்த காலத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். அதனுடைய இதுக்கு கொஞ்சம் இளம் சமுதாயம் இந்த கருத்தரங்குல சேர்ந்திருந்தால் கேட்டுக்கொண்டிருந்திருந்தால் அது ஒரு பெரிய ஒரு நன்மையாக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த கருத்தரங்கு ஒரு வெற்றிகரமான கருத்தரங்கு. இத்தனை பேரையும் நீங்க எடுத்து அவர்கள் இவ்வளவு நன்றாக இருக்கிறார்கள், இவ்வளவு கல்வியில முன்னேற்றமாக இருக்கிறார்கள் என்றதை அறியக்குள்ள எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. அவர்கள் பல துறையிலையும் இருக்கிறார்கள். எல்லாரும் ஒரே அடியா மெடிசன்லையும் போகையில, ஒரே அடியா அக்கௌண்டன்சிலையும் போகையில, பல துறைகள் இங்க ஒரு ஓப்பன் இந்த எந்த பல துறைகள் இங்கே திறந்திருக்குது.
இலங்கை போல இல்லை. இலங்கையில அக்கௌண்டன்சி அல்லது டாக்டர் அல்லது என்ஜினியர் அப்படித்தான். இங்க வந்து பல துறையிலையும் இருக்கு. இந்த பிள்ளைகள் எல்லாம் பல துறையிலையும் இருந்து இவ்வளவு அழகான தமிழில பேசுறத கேட்கவே மிகவும் சந்தோஷமா இருக்குது. ஒழுங்கு செய்த பார்வதி அக்காவுக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. நாங்கள் இப்ப துவாரகா போல ஆக்கள மீடியா வேலை எங்களுக்கு வேலை செய்து இந்த பிள்ளைகளை எல்லாம் நாங்கள் ஒன்று நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய ஆக்கள் வந்திருக்கணும். அவைகளோட உதவிகளோட இன்னும் நாங்கள் இளம் சமுதாயத்துக்குள்ள இந்த கருத்தை நாங்கள் போக வைப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். நன்றி. ஒரு விஷயம் இதுல சரோஜினி அம்மா கதை கேட்க கொஞ்சம் உணர்வு வெளிப்பட்டது. நான் இதுல எல்லார்ட்டையும் சொல்ல விரும்புவது, இதை ஒரு சிம்பதியாக பார்க்காம ஒரு எம்பதியாக இவ்வளவு கஷ்டத்துக்குள்ளேயும் எங்களால வெளியில வர முடியும் என்ற கருத்து, அந்த அந்த மூரல், அந்த துணிவு, அந்த மொடாலிட்டியை நாங்க இதுக்குள்ள எடுத்துக்கொள்ளுவோம். எல்லாருக்கும் எங்களுடைய பாராட்டுதல். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி எல்லாருக்குமே நன்றி. பார்வதி ஆண்டி இந்த மாதிரி நிகழ்ச்சி ஐயா சொன்ன மாதிரி இது இளைய சமுதாயம் நிறைய பேர் பார்க்கணும்டா நாங்க இந்த காணொலிய நாங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய இடத்துல பகிர்ந்தா கண்டிப்பா இளைய சமுதாயம் பார்க்கலாம். அதுக்கு கண்டிப்பா நாங்க உதவி செய்வோம். நன்றி. நன்றி. மீண்டும் எல்லாருக்கும் இந்த காணொலியை உங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் இத மற்றாக்கள் பார்க்கக்கூடிய வழியில நீங்க வேற வேற இதுகளுக்கு போடலாம். என்ன Facebook கண்டிப்பா சமூக வலைத்தளங்கள் இளைய சமுதாயம் முழுக்க சமூக வலைத்தளங்கள்ல இருக்கணும். இந்த காணொலி வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் போற மாதிரி நாங்க பகிர்ந்தா கண்டிப்பா எல்லாருமே பார்ப்பாங்க. அதுல ஒரு இது பிரச்சனையும் இல்லை, அதை செய்யலாம். நன்றி. பாய் சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும் நன்றி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் மகளிர் தின